ஓசியா 2 2ல இருந்து வாசிப்பா. உங்கள் தாயோட வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தில் நின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் நின்று விலக்கி போட கடவுள். இன்னைக்கு இருக்கிற சபைகள்லாம் அவருக்கு மனைவி இல்லை. சபையெல்லாம் இன்னைக்கு மணவாட்டி சபைன்னு தானே சொல்றாங்க. மணவாட்டிலாம் கிடையாது, பிணவாட்டி. ஏன்னா நான் வைரன்லப்பா, இப்ப பொல்லாத உபச்சார சந்ததின்னு வைக்கிறேன். இப்ப யாருக்கு தெரிஞ்சு போயிரும்ல. இப்ப இன்னைக்கு சபைகள்லாம் அவருக்கு மனைவி தான், அவர் மணவாளே, இது மணவாட்டி. ஆனா என்ன சொல்றாரு, ஏழை கிறிஸ்தவ பயிலுகளா, என் பண்டா உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்குடா. இப்ப பழைய சபை என்ன சொல்றாங்க, தாய் சபைன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் டிஎல்சி சபையில இருந்தேன், அப்புறம் ஏஜி சபைக்கு போனேன். ஆனாலும் டிஎல் சபையில இருந்து நீ பார்த்தா தாய் சபையை மறந்துடாதீங்கன்னுவாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தாய் சபை இருக்குல்ல. ஆனா என்ன சொல்றாரு, இப்ப நம்ம உண்மையான சபைக்கு வந்துட்டோம், கர்த்தருடைய சரீரமாகிய சபையில இருக்கோம். ஏன்னா உன்னை போல் பிறரை நேசிட்டு வாசலை வச்சுட்டோம். உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதை விரும்பி கிடைக்காத அந்த ஜனத்துக்கு செய்யுங்க அப்படின்ற அந்த நியாய பிரமாணத்தை வாசலா வச்சுட்டோம். என்னப்பா, ராஜரீக பிரமாணத்தையும் வாசலா வச்சுட்டான். கிறிஸ்து சொன்ன உபதேசம் அனைத்தும் இங்க வாசலா இருக்கு, அப்படித்தானே? இப்ப நான் உபச்சார சந்ததியே அப்படின்னா தமிழ்ல வைக்கிறேன். என்னப்பா, எளிய நடையில சொல்லிடுறேன். இப்ப பொல்லாத உபச்சார சந்ததியேண்டா மனுஷனுக்கு வலிக்க மாட்டேங்குது, பொல்லாத தேவடி அமைக்கலாம்னா வலிச்சிருது, அப்படித்தானே? மனச்சாட்சி சூடு உடமை. இங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கல்ல, உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்குடா, இல்லை கிறிஸ்துவ பயிலுகளா, உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வயிறேன்னா புரியணும்ல, அதுக்கு ஒரு பிரசங்கம் எடுத்தாங்கணும்ல பைபிள்ல இருந்து. அப்ப என்ன சொல்றாரு, உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்கு, வழக்காடுங்க. உங்கள் தாயோட அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு இது எப்படி இருக்கு? இல்ல உங்க சபைய அந்த மணவாட்டி சபை எனக்கு பொண்டாட்டியும் இல்லடா, நான் அவளுக்கு புருஷனும் இல்லடா. இல்ல கிறிஸ்துவ பயிலுகளா, அறிவிட்ட மட பயிலுகளா அப்படின்னு அர்த்தம். ஓத்தா நடவடிக்கை எனக்கு பிடிக்கலடா. மொத்தத்துல உங்க ஓத்தா சரியில்லை, ஒழுங்கா வழக்காடுங்கடா. இல்லை சபையில என்னடா போதிக்கிறீங்க, இல்ல என்னடா செய்யறீங்க, இல்ல பாஸ்டர் பயிலுகளா என்னடா செய்யறீங்க, விசுவாசி என்ன செய்ய கேள்வி வேணுங்கடான்றாரு. அதே சபையில வழக்காடுன்னா நம்மகிட்ட பேசுறாங்க, அங்க வழக்காடுங்கடான்னா நம்மகிட்ட பேசுவாங்க. அவ எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்கு. இன்னைக்கு சபை மக்களை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்துவ சமுதாயத்தை பார்த்து சொல்றாரு, தாய் சபைன்றீல, சபைன்ற ஆத்தான்ற ஓத்தாவுக்கு எனக்கு வழக்கு இருக்கு, இப்படி சொல்லக்கூடாதா? இல்ல நான் முசலமிட்டிக்காரன்டா, எங்க ஊர்ல ஆத்தாண்டுதான் சொல்லுவான். இப்ப சொல்லிட்டாரு, அவ எனக்கு உங்க அம்மாவோட எனக்கு என்ன இருக்கு, உன் தாயோட வழக்காடு. அவன் சரியில்லை, சபையெல்லாம் சரியில்லை, உன் தாயோட எனக்கு வழக்கு இருக்கு, அவன் எனக்கு மனைவியும் இல்ல, நான் அவளுக்கு புருஷனும் இல்ல. அப்புறம் எப்படி அந்த சபையில் அந்நிய பாஷை பேசுற நான் இருப்பேன், அவர் இருப்பாரு? எப்பா இன்னும் ராஜரீக பிரமாணமும் இல்ல, இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன நியாய பிரமாணமும் இல்ல. எப்படி வழக்காடுவாரு, எப்படி அந்நிய பாஷையில இறங்கி அவர் பேசுவாரு? அயமாட்டில் பேசிக்கிறேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டு மீசை எடுத்த இவன் பெரிய பயங்கரமான பக்திமான்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்தையும் கிறிஸ்து சொன்ன நியாய பிரமாணத்தையும் என்ன செய்யற, மறுதளிக்கிற, வேஷம் போடுற, அதன்படி நடக்க மாட்டேன்ற, வார்த்தையின்படி. ஆம்பளையா மாறுறான்டா, ஆம்பளை மாதிரி வேஷம் தான் போடுறான்.
ஒரு வேளை படத்துல வடிவதுக்கு மீசையே இல்லாம போயிடும். என்னப்பா மீசை எடுத்து என்ன வச்சிருப்பான்? ஒட்டு மீசை முறுக்கு மீசை ஒட்டு மீசை வச்சிருப்பான்ல. அது மாதிரிதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வேஷம்தான். அதனால தெளிவா சொல்றாரு, உங்கள் தாயோட வழக்காடுங்கள். சபையில முதல்ல சத்தியத்தின்படி போதைங்களா, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுடா. முதல்ல நீ நடந்து காட்டுறா, அப்புறம் நாங்க நடந்துடுறோம்டா சொல்லணும்ல. தாயோட வழக்காடணும்ல. ஏன் சபையில பொருளாசையை குறிச்சு பேசுற? சபையில எதுக்கு உலகத்தை, நீ உலக சிநேகத்தை சொல்லி கொடுக்குற? யாக்கோபு சொல்லிட்டார்ல, விபச்சாரியில உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? அது மாதிரி இந்த மனைவியாகிய சபையில என்ன செய்யறான்? நீ நல்லா இருப்ப, நீ கீழாகாம மேலாவ, உன் பிள்ளை படிக்க, நீயே ஆசீர்வாதமா இருப்ப, வீடு கட்டுவ, என்னப்பா அப்படித்தானே சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாரு, இலே உன் தாய் சரியில்லடா, உன் தாயோட வழக்காடுங்கடா, திருத்துங்கடா. ஏன் அவளுக்கு புருஷனும் இல்ல, அவன் எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தில் நின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் நின்று விலக்கி போட கடவுள். எப்படி? தன் விபச்சாரத்தை தன் ஸ்தனங்களின் நடுவில் இருந்து விலக்கி போட கடவுள். ஸ்தனம்னு என்ன தெரியுமாப்பா? சபையினுடைய அங்கங்கள் பூரா அவையவே பொருளாசையில வந்து உட்காருறான். பாஸ்டர் பார்த்தா பொருளாசக்காரனா இருக்கேன், அந்த காலத்துல நியாயாதிபதி பொருளாசக்காரனா இருக்கேன், அதிபதி பொருளாசக்காரனா இருக்கேன், பரிசேயன் பொருளாசக்காரனா இருக்கேன், நியாய சாஸ்திரி பொருளாசக்காரனா இருக்கேன். மெய்ப்பர்கள் என்ன செய்யறான்? ஓனாயா இருக்கான். விடிய காலத்துக்குள்ளேயே ஒரு இளம்பி மீது வைக்காம தின்ற ஓனாயா இருக்கான். அவருடைய ஸ்தனங்களில் நின்று விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் வெளியெடுத்து போட சொல்ல என்ன தெரியுமா அர்த்தம்? பொருளாசை, பண ஆசை. இந்த உலகம்ன்ற இந்த வேசியோடு இந்த சபை என்ன செய்யுது? வேசித்தனம் பண்ணுது. இந்த உலகம்ன்ற புருஷனோட சபை என்ன செய்யுது? வேசித்தனம் பண்ணுது. ஆனா அவர் பொண்டாட்டி வேசியா போனா அவர் டைம் வேஸ்ட் பண்ணிடலாம்ல. பண்ணாம என்ன செய்யறாரு? இவ்வளவு என்னன்றா திருத்துறது? ஏன்னா பிள்ளைகளாச்சும் ஒழுங்கா என்ன செய்யறாங்க? ஓத்தால கண்டிச்சு வைங்களா? வழக்காடணும்னா அப்படித்தானம்மா. ஓத்தா சரியில்லை, உன் பெத்ததாய் சரியில்லை, அவளோட வழக்காடி அவளை வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப சொல்லு. புருஷன் வந்து ஒழுங்கா வந்து புருஷன் கூட வாழ சொல்லு. ஏன்னா நான் சொன்னா என்னைய கண்டுகிட்டு கண்டு காணாம போய் அந்த புருஷன் வேணும்னு போயிடுறான். உலகம்ன்ற புருஷனை நான் புருஷன் வர்றேன், என்னைய பார்க்க மாட்டேன்றான். அந்த புருஷன் ஒப்புதுன்றான். அதனால என் பிள்ளைகளா ஓத்தால முதல்ல கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவல் பண்ணி திருத்தி அவ வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் எல்லாம் விட்டு மனம் திரும்ப போய் அது வரைக்கும் நான் அவளுக்கு புருஷன் இல்லை, அவன் எனக்கு பொண்டாட்டியும் இல்லை. ஏன்னா அவன் விபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான். உலகத்தோட நேசித்து உலகம்ன்ற இந்த உலகத்தோட என்ன செய்யறது? இந்த சபை வந்து இணைஞ்சிருக்கு. பரலோக புருஷனை விட்டுட்டு பூலோக புருஷனோட இணைஞ்சிருக்கு. புருஷன் உயிரோட இருக்கும்போது இன்னொரு புருஷன் கிட்ட சேர்றது விபச்சாரம், வேசித்தனம். என்னப்பா அப்படி போய்க்கிருக்கு. இப்ப நான் சொல்றேன்ல, ஏண்டா பொல்லாத தேவடியா மைகள் வஞ்சி விடுறேன்ல, அப்ப சபதான தேவடியா? சபையில உட்கார்ந்து இருக்கிற மகன் நல்லா தானப்பா இருக்கு. இத சொன்னா புரிய மாட்டேன்றாங்க. உள்ளத சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது. ஏன்னா நாங்க பைத்தியம் தான்டா, ஓத்தா சரியில்லடா. ஓத்தால பார்த்து இருக்கு சொல்லணும்னா அவர் சொல்றாருல்ல, ஓசியா எடுத்தான சொல்றாரு. ஓசியா தீர்க்க தரிசிக்கிட்ட சொல்றாரு, அப்படித்தானே? அது மாதிரி இன்னைக்கு நான் ஒரு ஆளு என்கிட்ட வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு, நான் ஒரு தீர்க்க தரிசி நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையும் கிடையாது. ஓட தீர்க்க தரிசியாக இந்த என் பேரை சொல்லணும்ன்றது எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அதை தேடி அமைக்க நான் பேசக்கூடாதுல்ல. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. நீ தீர்க்கதரிசி நீ சொல்லாத, கர்த்தர்ல சொல்லணும். இப்ப சபைகள்லாம் என்ன இருக்கு? மனவாட்டி சபை சொல்றாங்கல்லப்பா.
மனவாட்டியாக சபை பரிசுத்தமாக வேண்டும். முதல்ல பொண்டாட்டி சரியில்லைன்ட்டாரு, புருஷனே சொல்லிட்டாரு. கோத்தால ட்ரெஸ்ஸை சரியா பண்ண சொல்லு, ஸ்தனங்களின் நடுவில் இருந்து அப்ப முதல்ல சேலையை ஒழுங்கா கட்ட சொல்லு, நட உடையெல்லாம் மாத்த சொல்லு. என்னப்பா ஒரு கல்யாண வீடு சிக்கி சிக்கி சிக்கின்னு ஓடுறது, கல்யாண வீட்டுல கல்யாண வீட்டுக்கு அங்க பொண்ணாவே மாறிடுது. கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் பொண்ணு, கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் மாப்பிள்ள, கேத வீட்டுக்கு போனா நீதான் போனோமா? பணம் ஆயிர வேண்டியதானே. உன் வஸ்திர ஓரங்களில் வஸ்திரத்துல பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் என்னப்பா திராட்சை ரசம் என்ன அது இது கண்டது மேல் நீ ஆசைப்பட்டா அந்த பரிசுத்த மாம்சம் கிறிஸ்துவின் வசனம் அவர் கிறிஸ்து திட்டு போடுவார்ல, அவருடைய இருளுக்கு ஒளிக்கு என்னடா சம்பந்தம் கேட்பார்ல. கல்யாண வீட்டுல போய்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை கிட்ட புறணி வச்சுக்கிறீங்களா என்னத்துக்காக? எப்பா ஒரு சொல்றாரு பொண்டாட்டி அடி சரியில்லடா, என் பொண்டாட்டி சரியில்லடா. யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆனா இங்க சொல்றாருப்பா வேதனையோட, என் பொண்டாட்டி சரியில்லை. இத்தனை உலகமே கேட்க வைக்கிறாரு. இப்ப இந்த யூடியூப்ல உலகம் பூரா போகுது. என்ன சொல்றாருன்னா என் பொண்டாட்டி தேவடியாலா போயிட்டாரா அப்படின்றாரு. அதனால அந்த தேவடியாவத்தை மயங்கி இருக்காங்கல்ல, அவங்களோட அவங்கள முதல்ல அவங்க ஆத்தால சரி பண்ண சொல்லு சொல்றாருல ஆண்டவரு. அப்ப அங்க என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி தேவடியாலா போயிட்டா இல்லை மயங்கலா இல்ல அவளுக்கு பிள்ளைதான்றா நீங்க திருத்துக்கடா. எந்த விதமான டவுட்டும் கிடையாது, கரெக்டா சத்தியத்தை பாக்குறான். இனி குற்றவாளியை தீருங்கடா, ஏனே மியூசிக்கோட தீருங்க, இசைக்க சரி போடுங்கடா. நீங்க வரும்போதே சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க. இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியே போலாக்கி அவளை வறண்ட பூமியை போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணு. எப்படிப்பா உங்க ஆத்தா திருந்தல, அவளை சேலை உருவி விட்டு முண்டமா அவளை விட்டுருண்டா. ரோசை வருமா வராத புருஷனுக்கு வெட்டி கொண்டு வரான்ல நாட்டுல. நான் வந்து என் பொண்டாட்டி நூத்தி கூட இருந்தா அதனால அருவாள் எடுத்து வெட்டி துண்டா வெட்டி அடிச்சு தலையோட வந்திருக்கேன். இந்தாங்க இன்ஸ்பெக்டர் அவர்களே. சரிப்பா இருந்தாலும் ஒரு வாரம் உட்கார டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு மரியாதை கேட்பாங்கல்ல. என்னப்பா வெட்டிட்டு வந்துட்டு தூக்கி போட்டு உடனே ஏற்றிடுவாங்களா? தலையோட வந்து டேபிள்ல தலையை வச்சுட்டு எப்பா இனி வந்து நான் வெட்டிவிட்டேன், இப்போ நடத்த சரியில்லை, கொலை பண்ணிட்டேன். சரிங்கண்ணே உட்காருங்கண்ணே. எப்பா டீ வாங்கி கொடுப்பா அண்ணன் இப்போ ரொம்ப தூரம் தலையை சுமந்து வந்திருக்காரு. தலையை சுமந்து வந்த தலைக்கு என்னப்பா ஒரு டீ கொடுக்கணும்ல, உட்காருங்க தலை. அதைத்தான் தலை, தலையை வெட்டணும் தான் தலை. என்ன ஒரு கொலை பண்ண சொல்றான்னு வாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மரியாதை இருக்கு, வெட்டிவிட்டு ஓடி போயிட்டா என்ன இருக்கு? மரியாதை இருக்குமா? வெளியா வெட்டி சிக்கனோட 2 எத்தா சேர்த்துவாங்கல்ல. அதனால நம்ம மரியாதை நம்ம என்ன செய்யற காப்பாத்திக்கணும். அதனால என்ன சொல்றாரு? ஏலே நீங்க வழக்காடுறீங்களா இல்லாட்டி மோத்தால, அதாவது என் பொண்டாட்டிய சேலை உருவி முண்டத்தோட ஓட விட்டு இவளை கேவலப்படுத்தலாம். எப்படிப்பா இவ்வளவு முண்டத்தோட உரித்து, அதாவது பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஏப்பா என்னமா சொல்றாங்க, இவர் என்ன அப்படி அசிங்கமா பேசுறாரு ஆபாசமா? ஏண்டா என்னடா ஆபாசம் பேசுனே? ஒரு கோபமா பேசுறதுக்கு கெட்ட வார்த்தைன்றது கெட்ட வார்த்தைன்றாங்க. அந்த கெட்டது தானே கல்யாணமே முடிக்கிறியா? கெட்டதுன்ட்டு ஒதுக்கிறீங்களா மக்களே? அந்த கெட்டதுக்கு ஒதுக்கிற வேண்டியதானே, அதுக்கு தானே சாகுறாங்க. ஒருத்தர் 2 பேர் லவ் பண்றேன், 4 பேர் லவ் பண்றேன், ஒருத்தர் சேர்த்துக்கிறான்ல. என்னப்பா உண்மையா இல்லையா? எல்லாம் அந்த கெட்டது, அதே கெட்டதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு கல்யாணம் முடிக்கிற பிள்ளை பெற எது வேணாம் நிம்மதியா வாழுங்கடான்ட்டுதான் வேதம் சொல்லுது. அண்ணகரா பிறந்தவர் உண்டு, மற்றவர்களால் அண்ணகர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அண்ணகரா போயிரு நல்லது. இப்ப சரி அதை விடுவான். என்னப்பா
ஆமா, வேகிறதை பார்க்கல திருமணம் முடிப்பது நல்லது. இப்ப இந்த மேட்டருக்கு வருவான். இவர் என்ன விட்டாரு, ஒண்ணு கோத்தாவோட போய் ஒழுங்கா கோத்தால ஒழுங்கா சேலை கட்டி ஒழுங்கா ரோட்ல நடக்க சொல்லு. நடவோட சரியில்லை, சபைகளுடைய நடவோட சரியில்லை. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. என்னப்பா ஜீன்ஸ் பேண்ட்டை போடுறேன், குமரி கூட ஜீன்ஸ் பேண்ட் பனியனை போட்டு நடக்க வர்றேன். ஏன்னா இது இந்திய தேசம்டா, உஷ்ணமான தேசம். வெள்ளக்காரன் போடுறான்னா அங்க ஒத்த பிள்ளை பெறுறதுக்கே முடியாது. என்னப்பா ஆஸ்திரேலியாவில் 4 பிள்ளை பார்த்தா உங்களுக்கு அங்க என்ன செஞ்சுருவாங்க, பாராட்டு நடத்தி அவனுக்கு பெரிய பரிசு மலையெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளைகளை அவங்கள படிக்க வச்சு முன்னேற்றிடுவாங்க. 4 பிள்ளை பார்த்தாலும் அவன் தான் சிங்கம். இங்க 4 பிள்ளை பார்த்தா கவர்மெண்ட் மூஞ்சியை கொடுத்துருப்பாங்க. யார நாசமா போனவே நாட்டை கிடைக்கிறாங்க நம்ம ஊர்ல. எப்ப வெள்ளக்கார நாட்டுல அவங்க காலம் வேற, அவங்க குளிர் தேசனால அவங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்க. நம்ம நாடு வில்லங்கமான நாடு. சரி, எதிர்ப்பாலினத்துக்காரே வர்றான்னா பொம்பளை எழுத்து என்ன செய்யணும், சுதாரிச்சுக்கிறது. மிருகம் வருதுல்ல, மிருகம் சுத்தி தெரியுது, அப்போ பொம்பளை எழுத்தாலும் சுதாரிப்பா இருக்கணும். சரி, அதை விடுங்க, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். சபைகள்லாம் என்ன செய்யுது, இப்ப ட்ரெஸ் சரியில்லை. சபைகள்ல ஒரு பொம்பளைக்கு வந்து மாறாப்பு போட்டு நடந்து ஒரு சால் கொடுக்குறாங்க. என்ன போட்டுக்கிறங்க, சுடிதார் போட்டா சால் போடணும்ல, எடுத்து உருமா கட்டி தெரியா அவ. எப்ப சால் போடணும்னா எப்படி போடணும், கழுத்துல போட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு இறுக்கி கொண்டு விடுவாங்க. எப்படி போடணுமோ அப்படி ட்ரெஸ் பண்ணணும். அப்ப வேசியா தானே தெரியுது. ஒழுக்கம் இல்ல. பிள்ளைகளை வந்து ஒழுக்கமா வளர்க்கறது தாய் தகப்பனுடைய கடமை. ஒரு பொம்பளை சொல்றாப்பா, கிறிஸ்துவ சபைகள்ல சும்மா மாத்தா தேவடியான்றாரு சபைய. ஒருத்தி சொல்றாப்பா, என் பிள்ளைதான் ஜீன்ஸ் பேண்ட், நான் தான் ஜீன்ஸ் பேண்ட் பனியன் போட முடியல, என் பிள்ளையாச்சும் போடட்டும். ஏன் நீ தான் போட, போட்டுத்தான் நடவே, நடந்துதான் பாரு. இப்ப வந்து உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம்னா என்னன்னா, அந்த உலகத்தை நேசித்தாலே விபச்சாரம், விபச்சாரி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேலர் வந்து மற்ற ஜாதி ஜனங்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அவருடைய கற்பனை கட்டலாம் கை கொள்றதுல மனம் போல வாழ்ந்துட்டாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாரு, மற்ற ஜனத்தினுடைய நடவடிக்கையை பின்பற்றுறது, அவங்கள மாதிரி வாழ்றது. இப்ப கிறிஸ்துவன் எடுத்துக்கப்பா, மற்ற ஜனம் மாதிரி தானே வாழ்றாங்க. தன்னைத்தான் வெறுத்துட்டானா, தனக்கு உண்டானதெல்லாம் வெறுத்துட்டானா, பிறர் வாரம் சுமத்துட்டானா, பிறர் வெந்நீரை தொடச்சிட்டானா, பிறர் பசியை போக்கிட்டானா, ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றிட்டானா, பொட்டை எடுத்துருவாப்பா, நான் பூ வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கப்பா, பொட்டை எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களால முடிஞ்சது. சிபிஎம் காரின்னா இன்னொரு வெள்ளச்சலையை கட்டிடுவா. என்னப்பா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ற அதன் பலனாகிய தன்னைத்தான் வெறுக்கிறது, தனக்கு உண்டானதெல்லாம் வெறுக்கிறது, பிறர் வார சுமக்கிறது, பிறர் கண்ணீரை துடைக்கிறது, பிறர் பசியை போக்குற அந்த நியாய பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ ஒதுக்கிட்ட வேஷம் போடுற, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற பொய்காரங்களா. அதனால சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, ஏன் கோத்தாளுக்கு பிறந்த பிள்ளைகளா, எப்படிப்பா ஏன் பிள்ளைன்னு சொல்லப்பா, உன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகளே, உன் தாயோட வழக்காடு. அவன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, சபையினுடைய நடவடிக்கை பிடிக்கல, உலகத்தை நேசிக்கிறா, வீடு கட்டணுன்றா, கார் வாங்கணுன்றா, பங்களா வாங்கணுன்றா, பணத்தை சேர்த்து வைக்கணுன்றா, இந்த உலகன்ற விபச்சார வேசியோடு வேசித்தனம் பண்ணுன்றா. அப்ப மனவாட்டி என்ன ஆயிடுச்சு, வேசியா போச்சு. அப்ப என்ன நடக்குது, நீ வழக்கு ஆடலன்னா சபையில இருக்கிற விசுவாசியே கேட்டுக்க, உன் பாஸ்டர் பையன்கிட்ட போய் உன் சபையில வழக்காடி இலையை திருந்தணும்டா, இப்படி ஒரு ஆள் பேசுறான்டா, அவங்கிட்ட மரியாதை நம்மளுக்கு வேணும்டா, நம்ம திருந்திடுறது நல்லதுடா. என்னப்பா போய் அவங்க பாஸ்டர் கிட்ட சொல்லணும், இப்படி ஒருத்தன் வந்து ஓவரா பேசுறான், யூடியூப்ல வேர்ல்டு அளவுக்கு போகுது, அசிங்க அவமானமா இருக்கு, சபையெல்லாம் வந்து பிணமா கிடக்கு, பிணவாட்டியா கிடக்கு, மனவாட்டி பொண்டாட்டி, அவர் பொண்டாட்டி ஆகிய சபை வேசியா இருக்கு. அதனால நம்ம திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. என்ன செய்யணும், பிள்ளைகளை தாயோட வழக்காடணும். அப்படி வழக்காடுற மாதிரி கிடையாது, வழக்காட மாட்டாங்க. ஏன்னா பாசிட்டிவ் ஜெபம் பண்ண, அவனுக்கு காணிக்க கொடுக்க, மந்த வந்து மெய்ப்பண்ண மெய்க்கிறது வேலை. அதனாலதான் சொல்றாரு, நீ விசாரிக்கலன்னா நான் என்ன செய்வேன்,
இந்த சபையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த சபையினுடைய அவலங்கள்லாம் வெளியே காட்டி, என்னப்பா ஒரு ஊழியக்காரன் கக்கூசு கட்டுறான் 13 லட்சத்துக்கு. ஏண்டா மாளிகை கட்டுறான், மாளிகையில உலாவுறான். எங்களுக்கு தெரியாதா? ஊழியக்காரன் மூலம் பணம் வந்தோடனே எவ்வளவு ஆசையா அந்த பணத்தை தின்றான், அந்த பணத்தை நேசிக்கிறான்னு. இன்னைக்கு ஒரு தம்பி சொன்னான், எல்லாரும் வரும்போது நல்லாத்தான் வர்றாங்க, பணத்தை பார்த்தோன்னே மாறிடுறாங்க. எவனும் வரும்போது நல்லாவே வரல. அதான் சொன்னேன், டேய் 13 வருஷமா நான் இருக்கேன்டா, தின்றுந்த எப்படி காசு தின்றுக்கலாம்? ஏன் இனி தின்ன விடல ஆண்டவர்? அவருமே அவருடைய வேலைக்காரன் அடி விழுகும், தப்பு செஞ்சா எத்து விழுகு. என்னப்பா சொல்றாரு, நீ ஒழுங்கா பிள்ளைய விசாரிச்சு கோத்தால திருத்திரு, நடவடிக்கை மாத்திரு. உலக நேசத்தை விட்டு பரலோக நேசத்துக்கும் என்ன செய்ய? கோத்தால மாத்து, உன் தாயை மாத்திரு. மாத்தி திருத்திப்பிட்டீங்கன்னா என்னப்பா? ஏன்னா அவருடைய ஸ்தலங்கள்ல என்ன இருக்கு? விபச்சாரம் இருக்கு. ஒரு விபச்சாரினா எப்படி ட்ரெஸ் பண்ணுவா? சாதாரண பெண்ணுக்கு விபச்சாரிக்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும்ல. ஒரு சினிமா நடிகை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியுமா? கேவலமாய் போயிடும். கதாநாயகி மாதிரி உசுரமுடி பஸ் ஸ்டாண்ட்ல டான்ஸ் ஆட முடியுமா? தூக்கி கொண்டு உள்ள வச்சிருவாங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேற. இப்ப என்ன சொல்றாரு? நீ பலக்காடல் அண்ணா இல்லாவிட்டால் நான் வந்து என்ன நடக்குது? எப்படிப்பா? அதாவது இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரித்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அவாந்தர வெளியை போலவும் அந்தர வெளியை போல போலாக்கி அவளை வறண்ட பூமியை போல விட்டு எப்பா இன்னைக்கு எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாஸ்ட் ஊர் என்ன செய்யறான்? தாமா தானே இருக்கேன், எனக்கு இது இல்ல அது இல்லைன்றாங்க. இல்ல எப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க, போட்டா என்னப்பா பேசுறாங்க? அதாவது ஊழியத்துக்கு காசு இல்ல, சபை வந்து கட்டுறதுக்கு பணம் இல்ல, கட்டடம்லாம் முக்கா பக்கா நிற்கிது சொல்லுவாங்களா இல்லையா? சபையில ஒரு பாத்ரூம் லெட்டின் கட்டணும், கக்கூசு கட்டணும், அதுக்கு காசு இல்ல. அப்புறம் சபைக்கு ஒரு காம்பவுண்ட் கட்டணும், காசு இல்ல. கேட்டுக்கே இருப்பாங்க. கடைசியில பாசிட்டிவ் வாங்குறதுக்கு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. வீடு மட்டும் கட்டினா போதாது, அங்க எல்லாரும் சொந்த பந்தம் வந்தா தங்குவாங்கன்ட்டு அதுக்கு ஒரு கெஸ்ட் ரூம், அப்புறம் அவங்களுக்கு பண்டக சாலையில அந்த குடும்பம் உட்காந்து அதை திண்டு விட்டு அனுப்பிப்பாங்க. கேட்டா என் பிள்ளைய படிக்க வைக்க காசு இல்லைன்னு தாகமா தானே இருக்கான். சபையெல்லாம் சேர்ந்து என் மகளை படிக்க வைங்க, மகனை படிக்க வைங்க. கடைசியில கல்யாணம் முடிக்கணும்னாலும் சபை என்ன செய்யும்? அவளுக்கு நகை செஞ்சு நகை போட மாட்டாங்கல்ல, காசு கொடுக்கணும்ல. கார் வாங்கி கொடுக்குறாங்கப்பா பாஸ்டருக்கெல்லாம். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சு பட்டாதாரியில உனக்கு கார் வேணும், களவாண்டி ஆக்கி இன்னும் கொஞ்சம் போனா வீடு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்கப்பா, சொந்த வீடு. அதனால சொல்லிட்டாரு, இல்லை பிள்ளைகளா நீங்க சரியா இல்லைன்னா சொல்றாங்கல்ல. இவர் என்ன இவர் பேசுறத கேட்டா மற்ற ஆள் எப்படி ஆண்டவரை ஏத்துக்கிற மற்ற ஆத்துமாக்கள் வராதுல்ல அது சொல்றாங்கல்ல. இல்ல இங்க என்னடா சொல்றாரு? இல்லை கிறிஸ்தவங்களா, இல்லை கிறிஸ்தவ போதக நாய்களா, போதக விபச்சார சந்ததிய. அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாம் தெரியும்டா, வேதம் தெரியும், வேத நியாயம் தெரியும், ஆனா என்ன செய்வ? அதன்படி நடக்க மாட்டேன். உலக நேசம் தேவனுக்கு உறவோட பகண்டு உனக்கு தெரியும், ஆனா எல்லா பயிலையும் நீ நேசத்துக்குள்ள நடத்தி விபச்சாரம் வேசித்தனமா இந்த தாய் சபைய விபச்சாரி ஆக்கிறாங்க. விபச்சாரி ஆக்குற அந்த போதகனை வச்சு அவங்களுக்கு எதுக்கு வலிக்குது? எப்பா மனவாட்டியவே விபச்சாரி ஆக்கிறான்ல. விபச்சாரி ஆக்குறவன வஞ்சா தேவடியா தானே 100 தேவடியால உருவாக்குவா. ஒரு பொம்பளை அதுவான போய்க்கு இருந்தா அவ சொல்லுவா, உனக்கு சீக்கிரம் உனக்கு சம்பாதிக்கிற வழிவகை சொல்லி தர்றேன், நீ இப்படி இப்படிலாம் நடந்துக்க, இப்படி இப்படிலாம் ட்ரெஸ்ஸை மாத்து, நான் சொல்ற மாதிரி கெட்டப்ப மாத்து, நீ ஈஸியா சம்பாதிச்சிடலாம். அப்புறம் ஒரு கிளப்பை கிடைச்சான கட்டிக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கலாம். இதான் சொல்றாரு, ஒழுங்கா இல்ல நீ உங்க பெத்ததாய நீ சரி பண்ணலண்டா நான் புருஷங்காரே வந்துருவேன், வந்து அந்த சபைய என்னப்பா நாசம் பண்ணி
கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்ப நான் வச்சா இல்ல தேவடியா மைக் வச்சா வலிக்குது. இப்ப யாருப்பா தேவடியா? யாருப்பா தேவடியா? சபதானே அவன் ஆத்தாள வடம்ப சொல்றான் லூசு பயலுகளா. சரி, அடுத்து அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளே ஆகையால் அவர்களுக்கு இறங்காது இருப்பேன். எப்படி பிள்ளைகள் என்னது? சோர பிள்ளைன்னா என்ன தெரியுமாப்பா? சோர பிள்ளைன்னா என்ன? கண்டவயலுக்கு மறந்தது பேலியாளின் பிள்ளை. அப்ப யாருன்னே தெரியாது. சோர பிள்ளைன்னா இவன் வந்தேன் போனேன் யாருக்கு பிள்ளை உருவாச்சுன்னு தெரியாது. அதான் சொல்றாரு உன் பிள்ளை ஊரா என்னது? சோர பிள்ளை. அப்ப சபையில உட்கார்ந்து இருக்க கூட்டம்ல யாரு? சோர பிள்ளை. அப்ப யாருன்னே தெரியாது. இங்க வெக்கம் கட்டவங்களா, மானம் கட்டவங்களா, பித்து கட்ட நாய்களா திருந்துகிறாண்டா. எங்க அப்ப பெருமைக்காரன், எங்க அப்ப பொறாம போட்டிக்காரன், எங்க அப்ப பணாசக்காரன், எங்க அப்ப புறங்கூடுறவன், எங்க அப்ப என்னப்பா சுயநலக்காரன். அப்படி சொல்லு. எங்க அப்ப சுயநலக்காரன், எங்க அப்ப நான்ற அகம்பாவக்காரன். ஆகமத்துல எந்த அப்பனுக்கு பிறந்தேன்னு தெரியல. சில பேர் வீட்டுக்கு வந்து போவாங்க, அதே எனக்கு தெரியும். ஒருத்தர் வருவான் சுயநலக்காரன், குண்டா ஆன மாதிரி வருவான், அவன் வந்துட்டு போவான். அப்புறம் அழகா ஒருத்தர் வருவான் பெருமைக்காரன், அவன் வந்துட்டு போவான். அவன் பாட்டுல வேற மாதிரிலாம் ஒரு மாதிரி இதெல்லாம் பூசிக்கிட்டு ஒருத்தர் வருவான். அவன் பாட்டுல வந்துட்டு அவன் போவான். நான் நல்லா இருப்பேன் இல்லாட்டி நாடு தூக்கி சேர்த்து போவேன்றாங்க. என்னப்பா இப்படியே திரியாங்க. அப்புறம் நான் தான் கோடீஸ்வரன் ஒருத்தர் வருவான், அவன் ஒருத்தர் தெரியும். இப்படி அப்பங்க நிறைய வந்துட்டு போறாங்க. அப்ப நீ யாருக்கு பிறந்த, யாருக்கு பிறந்தேன்னு என்னன்னு தெரியும். அதான் சொல்றாரு அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள். ரோசப்பட்டு திருந்திக்க கிறிஸ்துவ சமுதாயம் இதோட திருந்தி கர்த்தருடைய பிள்ளைன்னு மாறிக்க தெரியாதே. பாட்டு நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல, சீனி போட்டா குடிக்க பயமாயிருக்கு, ஆனா நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு பயமே இல்ல, உப்பு கூட போட்டா பயமாயிருக்கு. ஆனா நான் சபையில வந்துட்டேன்னா நான் இயேசுவின் பிள்ளை உப்புக்கு பயமே இல்ல. என்னப்பா ஜினிக்கு பயமே இல்ல, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை உறப்பை கண்டால் பயமே இல்லை. அப்படியா? நான் அல்சரின் பிள்ளை உறப்பை கண்டால் பயமா. என்னப்பா உறப்பு பார்த்து நல்லெண்ணெய் இருக்கா? நல்ல எண்ணெய் நல்லா ஊத்தி சாப்பிடு, அது கெட்ட எண்ணெய். அப்படியே பாட்டு. நீ எப்படி இயேசுவின் பிள்ளையா இருப்ப? கிறிஸ்துவின் பிரமாணம் உனக்கு இனிக்குதா? உனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் இனிக்குதா கசக்குதா? அப்படின்னா என்னங்க? ஹலோ கிறிஸ்துவ மனுஷனே வாயா, கிறிஸ்துவின் பிரமாணம் பற்றி உனக்கு தெரியுமா? ஏசப்பாவை தெரியும், பிரமாணத்தை பத்தி யாரு கண்டா? எவர் கண்டா? ஏசுன்னா தெரியும், எங்க அப்பா ஏசு. அப்போ உங்க அப்பா யாரு? நல்லவர். என்னப்பா உலகத்துல பாவிகளுக்காக என்ன செய்யறாரு? பாவத்துல சுமந்து தீர்த்தவர், தன்னையே பலியா கொடுத்தவர். நீ சாக வேணாம் நான் சாகுறேன்றவர். இவன் ஏழை வாழைய போய் நீயே வறுமையில செத்து போகாதான் உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் வாழ வைக்கிறேன்னு சொன்னவன். அதே கிறிஸ்துவின் பிரமாணம். ஆலன்பால பேசுறான்டா, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. சுமக்கணும், பொண்டாட்டிய சுமக்கணும், பிள்ளைய சுமக்கணும், அதெல்லாம் சும. அதான் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இல்லை முட்டா ஆலன்பால் போல, இல்லை முட்டா தேவடியாமனே, இல்லை ஆலன்பால். ஏடா நீ சபை என்னது தேவடியா தானே?
தன் பாரத்தை சுமப்பானேன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? கலாத்தியர் 6ல மேல என்ன இருக்கு? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றாங்களப்பா. இப்படி முட்டாத்தனமா தன் பாரத்தை சுமப்பானே. இல்லை பிரசங்கம் எடுத்துக்கிற ஆளும்பாலு அறிவட்டம் மடப்பையில உன் ஜபம் ஒரு வேசிடா, புருஷங்காரர் வர முடியாதுடா. இந்த பொண்டாட்டி திருந்தாத வரைக்கும் என்னப்பா மணவாள் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. நீங்களாச்சும் உங்க அத்தாவோட வழக்காடி, என் பொண்டாட்டியோட வழக்காடி, உங்க அம்மாவோட வழக்காடி அவளை திருத்துங்கடாண்டா. இவன் பூரா என்ன செய்யறான்? அப்படியே சோடிக்கிறாங்கப்பா. எப்படி சோடிக்கிறாங்க? கிறிஸ்துமஸுக்கு பண்டிகைகளுக்கு சோடிச்சு அப்படியே அவங்க ஆத்தால சோடிச்சு நடந்து அப்படியே நடந்து போலாம். உன்னைய பார்த்தா ஊரே ஆசைப்படணும்லான்றேன். அப்படி ஒரு மகனா இருக்கலாமா? எப்பா பெத்ததாய வெட்டி போடுவான்ல, ரோசக்காரி வெட்டி போடுவான, வெட்டி பண்ணுவான். ஆத்தா 100 பழக்கமான துண்டா வெட்டி போடுவான்ல, அவன் தான் ரோசக்காரன். இங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு ஆத்தாளுக்கு சோடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே எடுத்துருக்கேன்ல. இல்ல ஏன்டா தேவடியா மாதிரி சோடிக்கிறீங்கன்னு சொன்னல. இப்ப இருக்கா இல்லையா? அங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் தான்ப்பா வேர்ல்டு அளவுல. சோடிக்காதீங்கடாண்டா. இவங்க ஆத்தால வீங்களே டெக்கரேஷன் பண்ணி ஒரு வீணை எடுத்துக்கிட்டு போய் மதுரை வீதியில பாட்டு பாடு, சென்னை வீதியில பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு. நீ இப்படி ஒரு வேசி வந்திருக்கன்றத விளம்பரப்படுத்து. என்னப்பா இப்ப யூடியூப்ல பேசிட்டு என்ன செய்யறாங்க? விளம்பரம் கொடுத்து துட்டு பாக்குறாங்க. அப்படித்தானே? இப்ப யூடியூப்ல நிறைய பேர்ப்பா விளம்பரமாயி அவன் என்ன செய்யறான்? அது வேசித்தனம் தானே. நீ என்ன நல்லதவா சொல்ற? யூடியூப்ல உள்ளத சொன்னாப்பா நீங்க நம்மள கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா இந்த ஒரு தெரியும் பேர் என்ன பேரு? ஜாப்ரி. இப்படின்னா இங்கிட்டு போய் வந்துருவாங்க. இப்படி அவனை வந்து என்ன விட்டாங்க? இவன் ஒரு சாத்தியான்ட்டாங்க. இனி ஆம்பளை சொல்லிவிடு. என்னப்பா இல்லை நீ சொல்லுங்கடா, சொல்லுங்கடா பேய் சொல்லுங்கடா. ஏன்னா சத்தியத்துல பேசுறேன் நானு. மனவாட்டி எப்படிடா இருக்கு இந்த சொல்லிட்டாருலடா. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு விபச்சாரிகளே. உலக சிறையங்க ஒரு சபையில இருக்கலாமா? நீ வீடு கட்டுக்கொண்டு ஒரு சபையில பிரசங்கம் எடுக்கலாமா? உன் மகன் படிக்க பிரசங்கம் எடுக்கலாமா? உன் மகளுக்கு கல்யாணம் முடியும் பிரசங்கம் எடுக்கலாமா? 15 வருஷமா பிள்ளை இல்லாத மகனே உனக்கு பிள்ளை கிடைக்கும் இது ஏசு சொன்னான்னு சொல்லலாமா? தேவடி வச்சிருக்கே அப்படியே கூப்பிடுவாப்பா. ஹலோ, உங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணு சொல்ல சொன்னாரு. என்ன 15 வருஷம் உங்களுக்கு பிள்ளை இல்ல, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கிறேன்னு இருக்காரு. ஓகே, ஒரே எடுத்து வயிற்றுல போய் டாக்டர் சொல்லணும். ஒருத்திக்கிட்ட இப்படி சொன்னேன், வகுத்துல எத்திவிட்டேன். ஏமா வேற இடத்துல எத்த வேண்டியதானே? நீ என்ன செய்யறது? பிள்ளை கிடைக்கின்றதுக்கு ஏன் வகுத்த அடிச்சு கலக்கி எரிச்சிட்டேன். நீதான் பிள்ளை புத்து நாசமா போயிட்ட. என்னப்பா நீதான் பிள்ளை புத்து நாசமா நீசம் அடைஞ்சு ரோட்ல திரிற. நல்லா இருக்கிறது பிடிக்கல. நல்லா இருக்கிறது சபையெல்லாம் எப்படி? சபையெல்லாம்ப்பா அப்படியே நியூ இயருக்கு அதுக்கும் அப்படியே சோடிச்சு சபையெல்லாம் அப்படியே பல 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 அவங்க ஆத்தால மின்ன விடுறாங்க. கண்ணுக்கு மை போடுறான் ஒருத்தன், காதுல அப்படியே நல்லா டோலாக்கா அப்படியே சிக்கனா மாதிரி தொங்க விடுறான். இன்னொருத்தன் ஒரு பெரிய அட்டியில கொடுக்க வந்து என்ன இடுப்புல சைஸ கட்டுறான். பாட்டு பாடுறான். கடைசியில் ஆத்தால பார்த்து ஆத்தா ஆத்த வரமா அப்படின்னு பாட்டு பாடுறேன். பஞ்சா ரோசம் வருது. இல்லை திருத்துங்கடாண்டா சொல்லிட்டார்ல. ஏழை சபையை பூரா என்ன செய்வார்? ஏற்கனவே ஒரு போட்டிருக்கோம் டைட்டில், ஒரு டைட்டில் போட்டான். அத்திரத்தை தூக்கி கேவலமா ஒண்ணு என்ன செய்வாரு? கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவான்னு ஒரு டைட்டில் போட்டிருக்கான். நிர்வாணமாக்கி ஒரு நிர்வாணத்தை என்ன செய்வார்? உலகம்லாம் பார்க்க விடுவார்னு சொல்லி ஆச்சுல. என்ன நடக்குது இப்ப? சபையெல்லாம் சோடிக்கிறாங்க. ஒரு கோடிக்கு சொல்லுவாங்கப்பா, எங்க சபையை 1 கோடிக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணோம், கிளவியா போன எங்க ஆத்தால குமரி ஆக்கணும். சொன்னாய்ப்பா எங்க சபையை அப்படியே இட்டுச்சு, அந்த சபையை அப்படியே பளிங்கிலே எங்க ஆத்தால சோடிச்சிருக்கோம்.
ஊரே பார்த்து ரசிங்கடா. எங்க ஆத்தா கிளவியா இருக்கான்னு எங்களுக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. கொமரி ஆக்கி வச்சிருக்கான். கொமரி ஆக்கினா தானே வருவியா சபைக்கு? ஏன்னாப்பா லைட்டு போட்டு சீரியல் போட்டு சோடிச்சா தானே எவனாச்சும் வர்றான். பார்க்கும்போது இப்படி பாக்குறாங்கப்பா. பார்த்தோன்னே அந்த மரத்து சீரியல் அதையும் பார்த்து அட்டே அப்பா. ஒரு பாட்டு ஒன்று விடுவாங்கல்ல இந்த சமீபத்தில். என்ன பாட்டு? ஒரு விக்ரம் பிரபு மையன் அடிச்சு போனான். ஒரு விபச்சாரியெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவாளுங்க. என்ன பாட்டு இல்லை சொன்னா என்ன மாதிரி நினைப்பேண்டி யாரும் சொல்லாம இருக்காங்களா? தெரிஞ்சா சொல்றேன். சொப்பன சுந்தரி நான் தானே. யார் சொன்னது? ராஜா. இப்ப நீங்க சபையில என்னது? சொப்பன சுந்தரி நான் தானே. சொப்பன லோக ஒன்னாவான ரெண்டாவதுமான சுந்தரிய அந்த சபதானே. சுந்தரி வரும்போது இப்படி ஒரு மாட்டம். எப்பா நீ பயங்கரமான பிரசங்கம் ஓடிக்கிருப்பா. அவன் சபையெல்லாம் நீங்க சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க. லேட்டா புரிஞ்சுக்க. சபையில இருக்க விசுவாசி என்ன சொல்றாரு? இல்லை உங்க ஆத்தால திருத்துங்கடாண்டா. வீங்களா செய்யறாங்க ஆத்தால சோடிக்கிறாங்க. சொப்பன சுந்தரி ஆக்குறாங்க. இல்ல உத்துமையா ஆக்குங்கடா சொல்லி திருத்துங்கடான்றாரு. புரிச்சுங்க சொல்றேன் கேளுங்கடா. இல்ல உங்க ஆத்தா கெட்டு போயிட்டாடா, விவசாயியா போயிட்டாடா. இல்ல பிள்ளைகளா நீங்களாச்சும் திருத்துங்கடா. அவன் யாருக்கு பிறந்தவங்க? எப்பா அவன் நல்லா ஆண்டவர் பிறந்திருந்தா தானே திருத்துவாங்க. ரோசக்காரனா இருப்பான். ஆத்தால துண்டா வெட்டி எறிவான். சபை இடிச்சு போட்டுருவான்ல. இடிக்காம எதுக்கு வச்சுக்கிருக்காங்க? சோடிக்கிறாங்களா ஆத்தால? அதான் சோரமோடத்துல பிறந்தவங்க. அவன் யாரு? சோரமோடல எத்தனை அப்பேன்னு சொன்னேன்? சுயநல அப்பேன், பெருமை அப்பேன், நான்ற அகம்பாவ அப்பேன். நான்ற அகம்பாவம் இருக்கிறது வந்து எப்படின்னா நான் நினைச்சு நிறைவேற செத்து போவாங்கப்பா. அடுத்து சுயநலக்கார அப்பேன், பண ஆசைக்கார அப்பேன், கோவக்கார அப்பேன். இத்தனை அப்பே வீட்டுக்கு வந்து போனா பிள்ளை என்ன சொல்ல முடியும்? எந்த அப்பனுக்கு பிறந்த? அதனால சொல்றாரு பிள்ளைகள் என்னது? அவருடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் ஆனதால் எங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். சபையில் இருக்க எவனுக்கு இனிமேல் இறக்கமே கிடையாது. நாசமா நீசமடைச்சு போவேன். ஒழுங்கா திருந்திரு. பண ஆசை, பொருள் ஆசை, வன்கணி எல்லாத்துக்கும் திருந்தி என்னப்பா சுயநலத்துக்கு செத்து பிற நலத்துக்கு பிறங்கடா. ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க கேட்டா சுயநலத்துக்கு செத்து பிற நலத்துக்கு பிறக்கிறதா ஞானஸ்நானம். அப்புறம் ஏன் சுயநலமா வாழ்ற? பிள்ளை கல்யாணம் பண்ணு கவலைப்படுற, பிள்ளைக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுற, வீடு கட்டலன்னு கவலைப்படுற. சொல்றாருலப்பா ஏலே ஓத்தா தேவடியாவா போயிட்டான். இனி எனக்கு அவ பொண்டாட்டி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு என்னது? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. இப்படி சொல்றாரு. என் பொண்டாட்டி தேவடியாலா போயிட்டான். விபச்சாரி வேசித்தனத்துல போயிட்டா. அதனால நீ என்ன செஞ்சிரு? பிள்ளைய வழக்காடு. கோத்தாலோட உன் தாயோட வழக்காடு. காலகாலத்துல திருத்து, நட உடையெல்லாம் மாத்து. இல்ல சேலையை உருவி விட்டு நிர்வாணமாக்கி பிறந்த நாள் இருந்தது மாதிரி அவளை அசிங்கப்படுத்தி போடுவேன். ஆனா பிள்ளை யாருக்கு பிறந்திருக்கான்? ஆண்டவருக்கு பிறந்தவள் இல்ல, சோரத்துல பிறந்தது, விபச்சாரத்துல பிறந்தது. எவனோ வந்தான் போனேன் யாருக்கோ வெத்தா. ஒரு பாட்டு பாடுவாங்களப்பா, யாராரோ வந்தாக என்னென்னமோ சொன்னாக, என்ன சொல்லி என்னத்தை பண்ணி என்ன சொல்ல. டைட்டில் என்னது? மொத்தத்துல எங்க அப்ப யாருன்னே தெரியல. யாராரோ வந்தாக என்னென்னமோ பேசிக்கிறதாக, என்னது சொல்லி என்ன பண்றது, எங்க அப்ப யாருன்னு தெரியல அப்படின்ட்டு இந்த சோர பிள்ளை என்ன விட்டுருச்சு சொன்னதுனால, ஆத்தாட்ட வழக்காடாதனால இவர் என்ன விட்டாரு? இனி ஒண்ணும் ஆகாதுடா, இறங்க மாட்டேன், ஏன்னா நீ என் பிள்ளை இல்ல. என்னப்பா? அவருடைய பிள்ளைகள் சோரத்துல பிறந்தது, அதனால அந்த பிள்ளைகளுக்கு நான் இறக்கப்பட மாட்டேன்.
நீ சுயநலத்துல இருந்தீங்கன்னா உனக்கு இறக்கப்பட மாட்டார். பெருமையில இருந்து உனக்கு இறக்கப்பட மாட்டார். வன்கண்ணு புறம் கூறுதல் போட்டி பொறாம பல ஆசை இந்த பூமியில இப்படி வாழணும் அப்படி வாழணும் நான்கு அகமும் இதெல்லாம் இருந்தா உனக்கு என்ன செய்ய மாட்டாரு? உங்க அப்பே வேற, அதனால உனக்கு இறங்க மாட்டார். அவருடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். எப்படிப்பா? அவர்களுடைய தாய் சோரம் போனாள். சபை என்ன வந்துச்சு? தேவடியாளா போச்சு. இன்னைக்கு இருக்கு கிறிஸ்தவ சபைகள் தேவடியாளா போச்சு, சோரம் போயிருச்சு. பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அவன் தானே பிடிக்குது சபைக்கு. எப்பா நியூ இயர் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? 1ஆம் தேதி வீடு இல்லாம இருந்தேன், வீடை கட்ட வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா அப்படின்னா பெருமை தானே. பார்த்தேன் என் வீட்டை வித்துட்டு ஒரு 20 ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தேன். ஹல்லேலூயா அப்படின்னா அதுல ஆண்டவர் இருக்காருல்ல, அதுல உத்தமி. இவன் என்ன சொல்றேன்? நான் வீடு இல்லாம இருந்தேன், ஆண்டவர் எனக்கு வீடை கொடுத்தாரு, என் பிள்ளை படிக்காம இருந்துச்சு, ஸ்கூல் ஃபர்ஸ்டா படிச்சிருக்கு, ஆண்டவருக்கு நன்றி. இதெல்லாம் வேசித்தனம். அப்போ பிள்ளை படிக்கவே வேணாமா? பைபிளை படிக்க சொல்லி ஒழுங்கா உத்தமியா வாழ வைடா, போதும்டா. ஒழுக்கம் தானே தேவை. படிச்சு 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் தேவடியாளா இருந்தா என்ன செய்யுது? ஓ இந்த இடத்துல பச்சையா சொல்றாரு பாருங்கப்பா. அவருடைய தாய் சோரம் போனான், தேசியா போனான். சோரம் போனான்னு சொல்லுங்க பிரதர். அதுக்கு ஏன் பிரதர் அப்படி தேவடியாளா போனான்றீங்க? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. காட்டியம் இருந்தா நீ பேசு, நீ பொண்டு என்றதுனால எங்களையும் பொண்டுனாக்காத. அப்படிதான் பேச முடியும். அப்படித்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் லோக்கல் பாச பேசுறேன். உசலம்பட்டி மண்ணுக்கு பிறந்தவன், மண்ணு மாதிரி தான் பேசணும். அப்பதானே புரியும். அப்படி எடுத்து கொடுக்கணும். சோரம்னா என்னன்னு தெரியாது. அப்படித்தானே இந்த சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? இந்த சனத்துக்கு போய் உங்க ஆத்தா சோரம் போனான்னா ஏன்னா அது ஓரமா போயிட்டாளா? இல்லடா உங்க ஆத்தா சோரம் போயிட்டா, என்னது சோகம் ஆயிட்டாளா எங்க ஆத்தா? ஏன் சோகமானா அப்படின்றான். இல்லடா சோரம் போனால் அப்படின்னா ஏ புரியலப்பா, உங்க ஆத்தா தேவடியாளா போயிட்டா அப்படி சொல்லு. ஆத்தாவோட தூண்டா விட்டு எரிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மள ஆம்பள சபையில இருக்கும் போது துரோசம் பண்ணல. அப்ப பாஸ்டர் முதல்ல வெட்டான். மேய்ப்பின வெட்டு ஆடு செதறு. அப்ப உண்மையான மேய்ப்பை வந்து மேய்க்க ஆரம்பிச்சிருவாரு. இதே ரகசியம். மேய்ப்பின வெட்டு, அப்பொழுது ஆடுகள் செதறி போக, அப்பொழுது மேய்ப்பனாகிய நான் என் ஆடுகளை தேடி நானே வந்து அவைகளை மேய்த்து நானே அவைகளை நடத்தி நானே அவர்களுக்கு அந்த ஆடுகளுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவருடைய பாவத்தை நான் மன்னித்து இனி அந்த பாவத்தை நினையாது இருப்பேன். எப்பேற்பட்ட ஆண்டவர். இவங்க இந்த தேவடியா சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எங்கிட்டு இவர் வந்து கூப்பிடுறது, எங்கிட்டு காப்பாத்துறது. ஏற்கனவே பூரா வேற மாதிரி பிறந்துருச்சா? என்னப்பா பல வயலுக்கு பிறந்துருச்சு, அதான சோரம் போறது. இப்படியா பேசுறது? இல்ல அப்புறம் உலகம் இல்ல உன் மகளுக்கு உன் மகனுக்கு ஒண்ணும் தெரியாதாடா? இல்ல இல்ல என்னங்கடா இல்ல 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 விட்டு வெளியே போனோன்னு சகலத்தையும் கத்துக்குருவாங்க. அப்ப அதால தெரியாம 100 பைக்ல போவா சுத்துவா, ஆம்பளை பையன் ஐம்பட்டில் ஒருத்தையும் கூப்பிட்டு திரும்பியா வீட்டுக்கு வரும்போது நல்லவனா வருவாங்க. அம்மா டேடி டேட் ஓமைடா உண்மை கண்டாலே ஆனந்தண்டா. அங்கிட்டு போய் சொல்லுவேன் எங்க அப்பே ஒரு மெண்டல் பையனா கிரிக்கெட்டாவே அப்படின்ட்டு இங்க வந்து என்ன நடக்குதுன்னு புரியாம என்ன செய்யறாங்க, நம்மள குற்றவாளியா தூக்குறாங்க. உன் சபையே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பொண்டாட்டி தான் அந்த சபை. என் பொண்டாட்டி என்ன விட்டா சோரம் போயிட்டான், தேவடியாளா போயிட்டான். இந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் மருந்து குடிச்சு சாக போறாங்கன்னா தெரியாது. சாக மாட்டாங்க, பொண்டுவீங்க. ரோசகாரா இருந்தா மருந்து குடிச்சு செத்துவீங்க. இன்னைக்கே நான் செத்து ஆண்டவருடைய பிறநடத்துக்கு வாழ்ந்துருவேன். அந்த மருந்து என்ன? உன்னை போல் பிறரை நேசி. அதே மருந்து. இப்ப நினைச்சுப்பாங்க என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாரு. உன்னை போல் பிறரை நேசிதான் பால்டாயில். என்னப்பா ஒரு இடத்துல பால்டாயில குடிச்சுட்டாண்டு இவனை என்ன வாடகை எடுத்துவாங்க? என்னப்பா கஞ்சா கற்ப பால்டாயில்
அது மாதிரி கஞ்சாகர் கூட அந்த படத்துல ஒரு ரோசக்காரனா இருப்பான். நீங்களுக்கு ஒன்னும் ரோசம் வராதுப்பா. என் தாய் என்ன சொல்றாரு, அவருடைய தாய் சோரம் போனா, ஏன்னா கண்டவயலுக்கு பிறந்தவைய அவன் ஆத்தா என்ன செஞ்சுட்டா, கண்டவயலுக்கு பெத்துக்கிட்டா. அவருடைய பிள்ளைகள் சோரம் போன சோரத்தினால் பிறந்தவர்கள், என்னது வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள். இன்னும் எல்லாருக்கும் புரியணும்னா, லோக்கல்ல இருக்கிற கிராமத்து சனத்து வரைக்கும் பிறகுன்னா அவங்க ஆத்தா அந்த சபைன்றது தேவடியாத்தனத்தினாலதான் அந்த சனத்து பூரா பெத்து உட்கார வச்சிருக்கு. உள்ள உட்கார வச்சது பூரா எப்படி பிறந்துச்சு? சுயநலம்ன்ற அப்பனுக்கு தாய் ஒருத்தி தான்ப்பா. என்ன சுயநலம்ன்ற அப்பே வந்து போறேன், பெருமைக்கார அப்ப வந்து போறேன், பூமியில நான் கோடீஸ்வரன் ஆவின்ற அப்பே வந்து போறேன், கோபம்ன்ற அப்பே வந்து போறேன், பொறாமைன்ற அப்பே வந்து போறேன், சுயநலம் அப்பே வந்து போறேன், நான்ற அகம்பாவம் அப்பே வந்து போறேன். இத்தனை பேருக்கு அந்த பொம்பளை அந்த சபைன்ற மனவாட்டி யாருக்கு? ஆண்டவர் பொண்டாட்டி. ஆண்டவரை விட்டுட்டு இத்தனை வயலுக்கு என்ன செஞ்சிட்டா? பிள்ளை பத்துட்டா. இம்பிட்டு வேதனையான விஷயம் சொல்றால. என் மனைவியே அப்படின்னு செல்லமா கூப்பிட்டா, இவன் ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், ஊட்டிக்கு கூப்பிட்டு போக மாட்டேன். இவன் கூட வாழ்றதுக்கு இந்த புருஷன் இருக்கா பாரு, அசிரியே பெலிஸ்தியே அங்க ஒருத்தர் இருக்கா, குண்டே மழு குண்டே இருக்கான். அவெல்லாம் எப்படி பொண்டாட்டிய பாத்துக்கிறியா? சதபெருத்த குண்டே வருது இருக்கான். அப்படிலாம் வேதத்துல இருக்குப்பா. ஆமா ஆமா முழுக்குன்னு வர்றேன். ஆமா என்ன சொல்றாருன்னா, காதலி மூக்குலையும் ஒண்ணு போடாம இருந்தாலும் இந்த புருஷன் எனக்கு என்னமாச்சும் வாங்கி போட்டானா பாரு, அங்க பாரு என் நேசர்கள் எத்தனை, என் நேசன் எத்தனை, என்ன எப்படி கவனிக்கிறான்னு இப்ப பின்னாடி வரும் பாருங்க. சொட்டன்ல இந்த புருஷன் என்ன பண்ணல, உலகத்துல வீடு கட்டி கொடுக்கல, நகை செஞ்சு போடல, என்னப்பா அப்படியே பகுமானமா ஊட்டிக்கு கூட்டு போல, கொடைக்கானல் கூட்டு போல. அதனால இந்த புருஷன் என்ன செய்யலாம்ல, அவளுக்கு இந்த சபை மனவாட்டி சபையில வந்து ஒரு கண்டிஷன் பண்ண, சபையில வந்து டூரோ டூரிஸ்டோ கொடைக்கானல் ஊட்டி இந்த உலகத்தான் நேசிக்க கூடாது, உலக சினைய தேவனுக்கு ரோகமாடா பகை அப்படின்ட்டா போறேன். பாஸ்டர் பையனே நீ என்ன பகடா, நீ என்ன சொல்றது, நான் நினைக்கிறேன் நாளைக்கே கார் எடுத்துக்கு நான் ஊட்டி வரலாம், உன்னால தெரிஞ்ச பாத்துக்கடா சொன்னா தானே தப்பு. வண்டி எடுத்து போயிட்டா பாஸ்டர் உங்ககிட்ட சொன்னா தானே தப்பு, சொல்லாம நாங்க வீட்டில் போய்க்கிருக்கேன். கொடைக்கானல் வேசியோடு வேஸ்தனம் பண்றான், ஊட்டின்ற வேசியோடு வேஸ்தனம் பண்றான், சென்னைன்ற மகா வேசியோடு வேஸ்தனம் பண்றான், மதுரைன்ற வேசியோடு சுத்தி பார்க்குற மதுரை டவுனு. ஆனா ஏழவாளை வீட்டை பார்த்து 4 கஞ்சி ஊத்தி 4 பேருக்கு நல்லது செஞ்சு ஏழவாளையும் உணரையும் ஜப்பானையும் குருடரையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், தேடி போய் பார்க்க மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம். அப்ப ஏழவாளை உணர் ஜப்பானி குருடர் எல்லாரையும் பார்த்தா அந்த சபை உத்தமி, உலகத்துப்புறம் சுத்தி பார்த்து தெரிஞ்சா அது வேசி. அப்ப என்ன நடக்குது, அவர்களுடைய தாய் அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். எப்படிப்பா கற்பந்தரிச்சவ லட்சையான காரியம், அவ கற்பமா இருந்தாலும் ஒழுக்கமா இல்ல, அதான் அப்ப பாயிண்ட். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்க என்ன செய்யறா, லட்சையான காரியம் தேவடியாத்தனம் பண்றா. எப்படி சொல்றாரு ஆண்டவரு, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல மோசமானவன் யாருமே இல்லைன்றார். கர்த்தாதி கர்த்தா சொல்றாருப்பா, இந்த சபை இருக்குல்ல, இந்த சபைன்ற பொண்டாட்டி மாதிரி ஒரு மோசக்காரி உலகத்துல யாருங்க இல்ல. கற்பம் தரிக்கிறா, கற்பம் தரிச்சாலும் அவன் என்ன செய்யறா, பேசித்தனம் பண்றா, தேவடியாத்தனம் பண்றா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் மஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். அப்படி அவளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, என்ன வேணுமா, என்ன வேணும். என்னப்பா ஒரு இடத்துல வடிவில் கேட்பான்ல, அவன் என்ன கணக்கார கேட்பான், என்ன வேணும் என்ன வேணும், அதான் என்ன வேணும் என்ன வேணும். அது மாதிரி இவளுக்கு எப்படிப்பா, திராட்சை ரசம் பஞ்செல்லாம் எப்படி தெரியுமாப்பா, அப்படியே தூங்குறதுப்பா, அப்படி பஞ்சில தூங்குறது. மெத்த இல்லாம இருந்தே என் நேசர் மெத்த வாங்கி கொடுத்தேன், இந்த பரலோக குறிச்சே ஒரு மெத்த வாங்கி கொடுக்கல, ஒரு சொத்து வாங்கி கொடுக்கல, பொட்டாட்டின்னு வந்து ஆசையா பார்த்து சிரிக்கல, எப்ப பார்த்தாலும் இந்த கற்பனையை கை கொண்டியா, இதுபடி நடந்தியா, நீ இப்படி இருந்தியா, இப்படி அப்படி சிரிக்கிறது. மூஞ்சில முடிச்சா பொடி மட்டும் கூட கிடையாது, விட்டா பொடியும் போடுவான். ஆமா
என் புருஷன் பான் பராக் வாங்கி கொடுக்குறியா? பான் பராக் கொடுத்தாக, ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தாக, ஒரு போயில வாங்கி கொடுத்தாக, அவர் 2 இழுப்பு இழுத்துட்டு கஞ்சாச்சி எடுத்து கொடுத்தாக. எப்படி நேசரு? அப்படிப்பட்ட நேசன். அதாவது என் இனிய நேசனே. இந்த நேசன் வந்து கதவை தட்டினா கதவை பூட்டி படுத்துக்கிறான். பனி அப்படியே நனைஞ்சு போய் வந்து கதவை தட்டினார்னா நீ யாரோ நான் யாரோ? இந்த நேசன் தான் எனக்கு ஒப்புது. புருஷங்காரன் வந்து கதவை தட்டினா கதவை திறக்கிறதே கிடையாது. இப்ப என்னப்பா நேசன் என்னென்ன வாங்கி கொடுக்குறியா? எப்படி ஆட்டு மயிர் குளிர் காலத்துல அப்படியே அந்த ஆட்டு மயிர் ட்ரெஸ்ஸுப்பா, அப்படியே கடகடப்பா தூங்குறதுக்கு. பஞ்சு அப்படியே மெத்த என்ன அப்படியே அப்படியே வாசனை திரவியங்கள். அந்த காலத்துல ராணின்னா என்னதை பாப்பா, மற்றவங்க எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எண்ணெயே இருக்காது. ராணி பெரிய பெரிய கோடீஸ்வரி தான் என்ன செய்வா அந்த காலத்துல? எண்ணெய் தேய்ப்பா. கமா கமண்டு அது மாதிரி எண்ணெய் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். எப்படிப்பா நான் எப்படி என் பொண்டாட்டிய கட்ட? இவ என்னடான்னா இது வாங்கி கொடுத்தாக, எண்ணெய் வாங்கி கொடுத்தாக, பஞ்சு வாங்கி மெத்த வாங்கி கொடுத்தாகன்ட்டு அங்கிட்டு போறா. பின்பற்றி போவேன்றா. புருஷங்கரையெல்லாம் வாழா, நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிறலாம்டா. பஞ்சாயத்துல தலை வணங்குறதே கிடையாது. அப்படியே காலை நம்ம புருஷன் என்ன சொன்னாரு? கட்டவர்ல காலிலே கோலம் போடுவான். சபை அப்படித்தானே இருக்கு. இல்ல உன்னை போல் பிறரை நேசிக்கிற வசனத்தை கை கொண்டுக்கிறா அப்படின்னு புருஷன் வர்றேன்றாரு, உன்னை ஏத்துக்கிறேன்றாரு. உன்னிடத்தில் அன்பு உருவான பிறரிடத்தில் அன்பு உருவாய வசனத்தை கை கொள்ளுவாமா? ஏமா உனக்கு எதெல்லாம் செய்ய விரும்புறியா அது 4 பேருக்கு நல்லது அந்த தான தர்மம் செய்யணுமாம்மா. செஞ்சுட்டு அவன் புரிச்ச வந்து உன்னை கூட்டுக்கு போறேன்றாமா. இதாம்மா சொல்றேன். பிறர் வாரம் சுமக்கணும், பிறர் வெந்நீரை துடைக்கணும், ஏழை வாழை வந்து சாப்பாடு ஆக்கி போடணும், 3 சப்பாத்தி கூட்டுறதுக்கு கஞ்சி ஆச்சு ஊத்தணும். நீ வாட்டுக்கு உன் பிள்ளைக்கு மட்டும் கஞ்சி ஊத்துனே நல்லா இருக்காதாம்மா. அவர் சொல்றாரு, உன் வீட்டுக்காரர் சொல்றாரு உன்னை அவே என்னன்னு சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் நான் ஊத்த முடியாது, நான் அடங்கவே முடியாது. அவன் வேற கொண்டாட்டியை காட்டிக்கிட்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாளை விட்டு 3 சப்பாத்தி கூட்டுறது ஒரு வாங்கலாம் கஞ்சி ஊத்தணுமா அந்த புருஷங்கிட்ட. நீங்க எப்படி புருஷன் எப்படி அழக? இவரு என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தான் வர்றாருப்பா. இவ என் புருஷன் அவன் இந்த உணவு புருஷன் எனக்கு மட்டும் தான் இங்கிட்டு போறான். அங்கிட்டு பார்த்து சொந்தம் தான் பந்தம் தான்றான். இவரை பார்த்து நீ எரி பந்தம் தான்றான். அக்கனே போடுவாராம்ல. அக்கனே போடணுமா, பத்தி எரியணுமா? பஞ்சாயத்துக்காரங்களை பார்த்து இங்க வருங்க, அக்கனியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்றாப்ல. இந்த ஒரு புருஷனா நல்லா தண்ணியை குளிச்சு வச்சு ஏசி போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு என்னைய காப்பாத்தணும்ல. அக்கனியை போடுவாராம்ல. அப்படியே பத்து எரியணுமா அந்த வசனம். உன்னை போல் பிறர் நேசிட்டு அப்படியே எரியுமா? அப்படி பிறர் நான் எனக்கு நேசிச்சதெல்லாம் பிறருக்கு செய்யலன்னா நான் நாசமா போயிடுவேன். இந்த ஆள் சாக வேற ஓடுங்க கடன் போட்டார் அவர்களே, அதனால தீர்த்து விட்டுருங்க. ஆனா அந்த ஆளு நான் திக்க விரும்பல, இவளை எப்படியாவது திருத்திய பொண்டாட்டி ஆக்கிடுவேன். உடனே ஜட்ஜு அல்லேலூயா, உடனே பொண்டாட்டியாரு இல்லேலூயா. என்னமா இப்படிலாம் சொல்றாரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை திருப்பி ஏத்துக்கிறேன்றாரு. அல்லேலூயா அப்படின்னு அவ இல்லேலூயா. உங்களுக்கு கோவம் வருப்பா. மூஞ்சில் மூஞ்சி பொண்டாட்டிய வச்சுக்கா பொழைக்க தெரியாது. நம்மளுக்கு எதை என் பிள்ளைக்காச்சும் நான் வாழ முடியுமா? இவர் ஆனார் அவர்களே, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு தான் நான் வாழ முடியுமா? உடனே அவர் அங்கிட்டு இருந்து அந்த பிள்ளை 6 இவர் ஆனார். நான் யாரு இப்ப தன்ன உனக்கு உனக்கு பத்தா நான் சொல்லி பிடிவேன். 10 புருஷன் வந்தா 10 புருஷன் பிள்ளை பத்தி என்ன செய்யணும்ன்ற? ஏன்னா நீ எத்தனை பேர் பிள்ளை பார்த்தாலும் உன்னை நீ எனக்கு கொண்டாட்டலாம், உன்னை திருத்தாம நான் விட மாட்டலாம். ஏன்னா உன்னையெல்லாம் விட்டு விலகாம நான் விட மாட்டேன். இதே நடக்குது நீ சபையில.
உன்னை போல் பிறரை நேசிட்டாப்பா. இந்த சபை பொண்டாட்டி சொல்றான், உன்னை போல வேற நேசிக்கணுமா? நல்லா தான் இருக்கு. என் பிள்ளைக்காக நாங்க வாழுவோமா? வீடு கட்டி நாங்க அப்படியே பிறந்த நாள் கொண்டாடி போய் என்னது இதுல போய் போயிடுங்கண்ணே. இப்ப ஃபேமஸான ஜவுளி கிடையாது, போத்தீஸ்ல போய் கம்பெனி வாங்கி நாங்க போத்தி படுக்க வேணாம். நான் அந்த புருஷனும் அந்திகிறிஸ்து புருஷனும் நாங்களும் போத்தீஸ்ல போய் கம்பெனி வாங்கி நாங்க போத்தி படுக்கணும். இந்த ஏசு கிறிஸ்து எங்களுக்கு எதுக்கு? போயா ஏசு அப்படின்ற அன்னைக்கு சபையில பொண்டாட்டியாரி சொல்றான். அடுத்து ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். உன்னைய விட மாட்டேன்ல, நீ போய் புள்ளா பாப்பா. ஏழா நீ எத்தனை முடிச்சுக்கிட்டு எப்படி போற நீ பாக்கணும்ல. இந்த பக்கம் போனா அங்கிட்டு முள்ள அடைப்பேன், இங்கிட்டு போனா இங்கிட்டு முள்ள அடைப்பேன், சுத்து ரவுண்ட் அடிப்பேன். ஒன்னே சோரம் வாங்கினாம ஒன்னே திருத்தாம தேவையா வச்சிருக்கேன், ஒன்னே திருத்து வரலாம் வர தேவையா உன்னை விட மாட்டேன். அவன் வீட்டுக்கு வராது வேணாம் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எத்தனை தேவடியா தரம் பண்ணி எம்பிட்டு பிள்ளை பத்தால நீ என்னைக்கு இருந்தாலும் நீயே ஏன் பொண்டாட்டி. உன்னை மாதிரி கிடையாதுடா. நானு 10 புருஷனை பார்த்துக்கிட்டு ஓடி போறாள் கிடையாது. 10 பொண்டாட்டி நான் வைக்கிறான்னு கிடையாது. பாரு, ஒருத்தனா உத்தமனா நான் இந்த பொண்டாட்டி எப்படா மணந்து போவான்னு நான் காத்துக்கு இருக்கேன். கணம் கோட்டார வரல அப்படின்னு அவனே கணம் கோட்டார் போட்டாடி பார்த்து அல்லேலூயா இந்த புருஷன் எனக்கு வேணாம். அடுத்து ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதையிலே கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எப்படிப்பா சுத்தியில காம்பவுண்ட் சுவர் எழுப்பி இவ எங்கிட்டு போக கூடாது. காம்பவுண்ட் சுவருக்கு மேல கம்பி வேலை வர போட்டுருவேன். நீ ஏறி தவிட்டால போய் விடுவேன். கேட்டு பூரா முள்ளு, காம்பவுண்டு பூரா வெறும் பீங்க. நீ நடந்து வெளியேற முடியாது, வெளியே போக முடியாதா. நீ திருத்தாம கூட போறதில்ல. என் அன்பு பொண்டாட்டி மணவாட்டி, சபைன்ற மணவாட்டி. உன்னைய உருப்படி ஆக்காம விடுறதில்ல. காம்பவுண்டை ஏத்திடுவான். நீ எந்த பக்கம் போனாலும் பாதைய முள்ள வச்சு அடைச்சு போடுவேன். போய் பிடிவா நீயே. அடுத்து என்ன நடக்குது? அப்படித்தானப்பா சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? நீ போய் சென்னையில போய் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவ, பெங்களூர்ல போய் இன்ஜினியர் ஆகி நீ பல லட்சம் சம்பாதிப்ப, சபையை தாங்கு. கல்யாணம் முடிச்சா கோட்டு போடு, கோட்டு போட்டு பகுமானம் பண்ணி கல்யாணம் பண்ணி பாஸ்டர் போடு, கோட்டு போடுவேன். என்னப்பா தாழ்மையில வேணு? தாழ்மை எங்க இருக்கு சபையில? சரி, இப்ப ஒரு சபைன்னா என்னது? ஆண்டவருடைய சரீரமாகி சபை. இந்த கையை அடிவிட்டு அந்த கை எவ்வளவு தாங்குது? அதான சபை. சில இல்ல யார் எழுந்து போனோம்னா எப்படி போனோம்னா, சபையில யாரு கஞ்சி இல்லாம கிடந்தோம்னா எழுந்து நாசமா போனோம்னா எதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க. சோரத்துல வரது உள்ள அப்படித்தானப்பா இருக்கேன். நேசருக்கு ஏசு கிறிஸ்து பிறந்தா தானே அன்பு இருக்கு. அப்ப மாதிரி பொறாமையும் போட்டியும் எரிச்சலும் கோபமும் சுயநலமும் நான்ற அகபாவும் கோடீஸ்வரன் ஆடுன்ற வெறியும் இப்படி இருக்கிற சபையில எப்படி 100 ஆளை தாங்குவேன்? அப்ப அது வேசித்தனத்தினால பிறந்தது தானே, சோரம் போனதுனால பிறந்தது, தேவடியாத்தனத்தினால பிறந்தது. அடுத்து அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. எப்படிப்பா? அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்து அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி இந்த குடு கொடுத்தா தானே. ஏன்னா ஒருத்தர் கூட காணா, அம்புட்டு பேரும் தூக்கி போட்டு எத்துறது. எந்த வழியை வந்தாலும் அடிச்சு முள்ளுக்கெல்லாம் அடைச்சுட்டு அவனும் வரக்கூடாது, இவனும் போகக்கூடாது. காம்பவுண்ட் ஏத்திருன்னு ஏறி எப்படித்தான் உள்ளத விடுறேன்னு பாக்குறேன்டா. கரண்ட் கம்பி வேலி கூட கரண்ட்ல வச்சிருப்பேன். என்னப்பா கரண்ட் என்னதுப்பா? வசனம் ஏத்திடுறாரு, போதிக்கிறாரு, புத்தி சொல்றாரு. உன்னை போல் பிறரை நேசின்று நீ அந்தபடி வாழ்ந்ததே ஆகணும், வர வழி கிடையாது. உன்னை விட மாட்டேன். உனக்கு எதெல்லாம் செய்ய விரும்புறியோ அதை பிறகு செய்யற நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஆகணும். ஆவில எளிமை வேணும். இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள். என்னப்பா நீதியின் பசிதாபம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடைய. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடைய.
சமாதானம் பண்ணுங்கிற பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய புத்திரர். இந்த வசனத்தின் படிலாம் வாழ வச்சு அதே சோத்தை எழுப்புறது. எங்கிட்டு போனாலும் அடியை கொடுக்குறது. அடி தாங்காம என்ன செய்யுது? அடி வேற வழியே இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்கிட்டு தேடி பார்த்தாலும் ஒத்த பையிலையும் காணும். இத்தனை பையன் என்ன வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்தேன், பஞ்சு வாங்கி கொடுத்தேன், மெத்த வாங்கி கொடுத்தேன், ஒரு பையிலையும் காணும். சரி ஒன்று செய்வோம். அரசனை பார்த்தேன், புருஷனை பிடிக்கல, இனி அரசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க மாதிரி முள்ள அடைச்சுன்னு ஓடி போயிட்டாங்க, இனியே புருஷங்கிட்ட திரும்பி போறேன். நான் ஒன்று செய்வேன், என் புருஷன் இடத்திற்கு திரும்ப போவேன். ஒரு சர்ச்சு அல்லேலூயா என்னதான் அந்த புருஷங்களை மறக்க முடியுமா? என்ன செய்யறது? என் கிரக இந்த புருஷன் கூட வாழ்ந்து ஆகி போச்சு. கிரகம் நான் பிறந்த நேரம் சரியில்லை. நாள் பார்க்கிறவனின் பிள்ளைய விபச்சாரத்துக்கு வேசிக்கு பிறந்த சந்ததியாரே. பாண்டி பிரதர் நீ பிரமாதமா சத்தியம் கேட்கிறாரு, பிரமாதம். அடுத்து பாருங்க. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். இவங்களோட சேர்ந்து போய் அது கொடுத்தா இது கொடுத்தான்னு ஊரை சுத்துறதுக்கு எங்கிட்டு பார்த்தாலும் முள்ளு பிரச்சனை. காம்பவுண்ட் வேற பெருசாயிடுச்சு, ஒன்னும் தவி போக முடியல, அவங்களும் தவி உள்ள வர முடியல. நல்ல நேரத்தை வந்து என்னை காப்பாற்றணும்ல, ஒரு வயலு வரல. என்ன செய்யுது? பழைய புரிச்சு நல்லாத்தான் வச்சிருந்தியா, பரவாயில்ல, நான் போவேன். முந்தின சீரை பார்க்கல, தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார். எப்படிப்பா நல்ல பொண்ணு வெளியில கொடுத்தாருப்பா, பொண்டாட்டி அப்படியே தானியத்து எண்ணெயெல்லாம் கொடுத்தாருப்பா, சிங்கடியில கண்டிக்கிறார்ல, என்ன வேணும் வாங்கி கொடுத்துறாருப்பா. ஆனா நான் சொல்லிட்டு போறேன், ஏழை வாழையெல்லாம் வரும், நொண்டி உணவு சப்பாடிக்கலாம், என்ன செய்யணும், நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள ஆதரிக்கணும். நீ வேணும் உங்க அப்பா பார்த்துக்கிட்டு நீ வேணும் நாங்கள் தெரிஞ்சு அவ்வளோதான், பரலவும் போக முடியாது. பிறர் வார சுமக்கணும், பிறர் அணியை துடைக்கணும். கிறிஸ்துவின் பிரமாணமாகிய என் பிரமாணத்துக்கு நீ கட்டு பண்ணணும், அப்பதான் நீ என் பொண்டாட்டி. இல்லாட்டி நீயே என் சொல்லுக்கு கட்டு பண்ணலன்னா நீ எவனுக்கோ பொண்டாட்டி அப்படின்றார். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்பி பிடுங்கிக் கொள்வேன். எப்படிப்பா? இவரு நல்லா தானே வாங்கி கொடுத்தாரு, அவங்க வாங்கி கொடுக்குற வாயிலுக்கு இழுக்க கூடாதுல்ல. இப்போ உலக அதிபதி கொடுக்கறதுக்கு வாயில் இழுக்க கூடாது. இவரு எப்பா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடு, அப்பொழுது உனக்கு எல்லாம் என்ன செய்யணும் கூட உலகத்துல உனக்கு என்ன வேணுமோ தகப்ப என்ன செய்வார், பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணுமா கொடுப்பாருன்னு எழுதியாச்சுல. தேவனுடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம். நீதினா பிறர் வார சுமக்கிறது, பிறருக்காக வாழ்றது, பிறர் பசியை போக்குறது, பிறர் கண்ணீரை துடைக்கிறது. அது ஆலன்மார் சொல்றாங்க, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, தன் தன் பாரத்தை சுமப்பானே. தன் பாரத்தை சுமக்கிறது வேசித்தனம். தன் பாரத்தை அவங்க பிள்ளை குட்டி பாரத்தை சுமந்து இருக்கிற சபை அது தேவடியா, தேவனுடைய சபை இல்ல, தேவடியா சபை, தேசி சபை. என்னப்பா? அதனால இங்க என்ன சொல்றாரு, அதனால் நான் தானியத்தையும் அதன் காலத்திலும் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொண்டு. ஏன்னா ஒழுக்கம் இல்ல, இப்படிலாம் நெருக்கடி கொடுத்தா தேப்பா சபை திருந்தணும். சபை உலக நேசம் தேவனுக்கு விரோதமான வகை என்று அறியலாம். உன்னை போல் பிறரை நேசின்ற வசனத்தை கை கொண்டாத்த உத்தமி. உனக்கு எதெல்லாம் செய்யறியோ, மனுஷன் உங்களுக்கு எவையில செய்ய விரும்புகிறீர்களோ அந்த விரும்பி கிடைக்காத அந்த ஜனத்துக்கு என்ன செய்யணும், விரும்பி செய்யறதுதான் உத்தமி. தனக்காக வாழ்ற சபை, சுயநலத்துக்காக வாழ்ற சபை, அதே பாசிட்டிவ் நல்லா இருக்கணும்னு காணிக்கை வாங்கி தின்ற சபையெல்லாம் தேசி. எடுத்தோடனே சொல்றாருலப்பா,
உங்கள் தாயோடு வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனத்தினாலே வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் உபச்சாரங்களை தன் தனங்களின் நடுவில் நின்று விலைக்கு போடணும். ஒழுங்கா இருந்தா இந்த சபையில திருந்தணும். உலக நேசம்னா விபச்சாரம். இந்த பூமியில வாழ்றத வித்து கூட என்ன செய்யணும்? தரித்திரு கொடுத்தா அது உத்தமி. உனக்கு உள்ளதை வித்து பிச்சை விடு, உத்தமி இந்த சபை. உனக்கு உண்டானவில் பிச்சை விடு, என்னப்பா திக்கற்ற பிள்ளை விதவ பரதேசி ஊழல் சப்பானி கூட ஆதரி, நீ உத்தமி. அந்த சபை உத்தமமான சபை. அப்படி இல்லைன்னா அது என்னது? அவருடைய மனைவி கிடையாது. மனைவி சோரம் போனா, தேவடியால போயிட்டான் உலக நேசத்துல. அப்ப என்ன ஆகுது? இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். எப்படி வேணா நேசிச்சானா அவளுக்கு அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாரு? அவலட்சணத்தை வெளிப்படுத்தி அவமானப்படுத்துவேன்ட்டார். நோக்காடும் நோயின் சபையெல்லாம் அழிஞ்சு போகும். நல்லாவா இருக்கு? கட்டிதமில்ல ஒண்ணுமில்ல. ஆனா இவர் அடிக்கிற அடியில அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒழுங்கா இருக்கணும்ல. இந்த சபையில கூட அவமானப்படுத்தி இந்த புறச்சாதி மத்தியில கேவலப்படுத்துவார்ப்பா. இவங்க அசிங்கப்பட்டு போவாங்க. ஏசு சோமாக்குறார் ஊழியம் வாங்கல. 2 பேரும் போன் பண்ணி கேட்பேன், ஐயா எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு, கூப்பிட்டு வரவா சோமாய் கேட்டியா? இவன் அது ஏசு செய்வாருங்க அப்படின்னு. அப்ப நீ என்ன செய்யற? கேவலப்படுத்துவான்ல. சரி சபையில என்ன எத்தனை பேர் நோக்காடா கிடக்குண்டா என்ன சொல்லுவேன்? சபையில நோயா இருந்தா ஏப்பா எதுக்கு மீட்டிங் வைக்கிறேன்? இங்கே கூட நோக்காடுகள் கிடக்கு. இந்த சபையெல்லாம் எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னு இருப்பான். இன்னைக்கு இருக்கிற சபைகள் அனைத்துமே அவர் பொண்டாட்டி இல்லை. ஏன்னா ராஜரீக பிரமாணம் இல்ல, கிறிஸ்துவின் பிரமாணம் இல்ல, நீதி பிரமாணம் இல்ல, பிறநல பிரமாணம் இல்ல, சமநல பிரமாணமும் இல்ல, சுயநல பிரமாணம் இருக்கு. அவையவே காணிக்க வாங்கி திண்டு சோமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவையவே கிடக்க உலகன்ற வேசியோடு வேசித்தனம் பண்ணிக்க இருக்கிற சபை. ஜோடிக்கிறியா? எதுக்குடா ஜோடிக்கிற? அடுத்து ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. எப்படிப்பா? ஒண்ணும் முடியாது. அந்த சபையை போற அடிச்சு நொறுக்க போறாப்பா. எந்த சபையும் விளங்காது. பாத நானே வழின்றார்ல, இந்த சபையில அவர்ல வழியா இருக்குன்னு சொல்லியாப்பா. ஏசுதான் நம்மளுடைய சபைக்கு வழின்றான். ஏலே ஏசு கிறிஸ்து வசனமா இருக்காரா? அவர் வார்த்தையா இருக்காரா? அந்த வார்த்தையை சொல்றானா? ஏசுதான் எங்க சபைக்கு வழி. ஏசு யாரு? தாடி மீச வச்சு உருவமானவனா இருக்காரு. அறிவட்ட முட்டா பயிலாம். கிறிஸ்துவின் சபையில கிறிஸ்துவின் பிரமாணமே இல்லை. அவருடைய வசனங்களே இல்லப்பா. சொல்லிட்டார்ல நியாயப்பிரமாணம் ஒன்று சொல்லிட்டார்ல. இப்ப கேட்டா சொல்லுவாங்க நியாயப்பிரமாணம்லாம் இப்ப எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணம்லாம் கிடையாதுயா, பழைய பாட்டோட முடிச்சிருச்சு. கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவ ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாருல மத்த 7:12 ஏழே தேவடியா சபைகளா? இல்லை உன் சபை கூட அவர் கொண்டாட்டி இல்லைன்ட்டாரலாம். இல்லை ஒவ்வொரு சபையும் கேட்டுக்க, உன் சபை நீ இருக்கிற சபையெல்லாம் அவர் கொண்டாட்டி கிடையாது. ஏன்னாவே 50 லட்சத்துக்கு வீடு கட்டுறேன், 20 லட்சத்துக்கு வீடு கட்டுறேன், பகுமானம் பண்றேன், பிள்ளைக்கு நாங்க ஓடுறேன், பணத்தை செலவு பண்றேன், அந்த பூமியில வாழ்றேன், யாரு பாரத்தையும் நீ சுமக்கவும் மாட்டேன். சபையும் சுமக்காது, அவங்க சபையில் இருக்கிற பண்டகசாலையும் இளவலை சுமக்காது. ஆக மொத்தம் ஓ சபை அவர் கொண்டாட்டி கிடையாது சொல்லிட்டாரு. ஏசு கிறிஸ்து நாமத்துல அவர் சொல்றாரு, எல்லா சபையிலும் பொண்டாட்டி இல்லடா, பூரா தேவடியால போயிட்டான்ட்டார். பல உரிசைகளோட பழகிக்கு இருக்காடான்ட்டார். தேவடியா மயங்கலான்னு ஏன் வைரம்னா உன் சபை தேவடியா. அதனால நீ அந்த சபையில இருக்க நீ மகன், சோரம் போற மக ரோசக்கார அந்த சபைக்கு போக கூடாதுல சொல்லிட்டாரு. உன் மாத்தாவோட வழக்காடுறா, இல்லை அவளை திருத்துக்கடா அப்படின்னா ஏவுன நாங்க இதுக்கு குற்றவாளியை தீக்கிறோம். நம்ம குற்றவாளியை திருத்தோம்னா நம்மளை பார்த்து ஏன் பேசுற, எங்க சபை எதுக்கு குறை சொல்ற? இல்லை தேவடியால திருத்தணும்டா. நீ பிள்ளையா இருந்தா உங்க மாத்தால திருத்தணும்டா. பண்டிகைகளுக்கெல்லாம் சோடிக்காதீங்கடா. அப்ப மாத்தால தேவடியால சோடிச்சு ரோட்ல விடுறடா சொல்றாருல்ல. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாதம் ஒரு என்ன சொல்லுவாங்க கொடுப்பாங்க இல்லப்பா, ஏதோ வாக்கு தத்துவம் கொடுப்பாங்க. வாக்கு தத்துவம்
தேவடி எப்படி வாக்குத்தத்தம் கொடுப்பா? இல்லங்கம்மா தானே இருக்கேன். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அப்படித்தானப்பா தேவடியாப்பா. எனக்கு இது வாங்கித்தான், அது வாங்கித்தான், எனக்கு இப்படி செய்ய அப்படி செய். நல்ல ஒரு புருஷனுக்கு கஞ்சி ஊற்றுவான். உனக்கு உடம்பு சவரியில் போனப்பா நான் உடச்சு கஞ்சி ஊத்துறேன்டுவான்ல நல்ல உம்பளை. அதான சபை, ஆண்டவர் சபை. இப்போ சிலுவையில் இருக்கிற இறக்கி அவருக்கு சாப்பாடு போடணும்ல, அதுல உத்தமி. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சாப்பாடு போடுறது? உணர் சாப்பாடு கூட ஏழைகளுக்கு செஞ்சா நீ இயேசு கிறிஸ்து, அந்த சிறியவர்களுக்கு எதை செஞ்சா அது இயேசு கிறிஸ்துக்கு செஞ்சா அப்படின்ற சபை இருந்தா அந்த சபையில ஆண்டவர் சாப்பிடுறாரு. வேதனையோட இருந்த அந்த புருஷனுக்கு என்ன செய்து இந்த பொம்பளை பொண்டாட்டியாரி புருஷனுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்து. வழக்காடுங்களான்னா நாங்க அதுக்கு எங்க பாஸ்டர் கேள்வி கேட்கிறோம். நீ யார் எங்க பாஸ்டர் வைக்கிறதுக்கு? சொல்லாங்கப்பா. அதே அப்ப அவருக்கு பிறக்காதவன் தானே. தேவடியாத்தனத்துல வரதுவே எப்படி ரோசத்தோட ரோசப்படுவானா? இன்னொருத்த புதுசா ஒரு அப்பே வர்றேன், நல்ல செயின்லாம் போட்டு வரேன், இவனுக்கு ஆத்தோட கூட்டி கொடுத்தா இவன் கொஞ்சம் 2 செயினை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பான்ல. அப்படிதான் இருக்கேன் சபையில. என்னப்பா மோட்டு பணக்காரன் வர்றேன், அவனுக்கு ஆத்தோட கூட்டி கொடுத்துட்டோம்னா நல்லா மேக்கப் பண்ணி, அதுதான பண்டிகை நாட்கள் மாத பரப்பு பண்டிகைல என்ன செய்யறாங்க? சோடிக்கிறாங்கல்லப்பா. அப்ப சோடிச்சு என்ன செய்யறாங்க? மக்களை உள்ள இருக்கிறாங்க. அதை வாங்கி பாசிட்டிவ் அதை அனுபவிக்கிறான்ல. உன் நகையில காணிக்கை வீட்டில் போடுன்றான். அப்ப என்ன செய்யறான்? பேசித்தனத்துல வந்த காசை தின்றான் வெக்கம் இல்லாம. தேவடியா சபையில வர்ற காசு என்ன காணிக்காது? சோரம் போட காணிக்க தானே. வாத்தா சம்பாதிச்சது வெக்கம் இல்லாம தின்றிய இல்லை பாசிட்டிவ் மேல கேவலமா இடம் உனக்கு இல்லை. வாத்தா வேசித்தனத்துல சம்பாதிச்சாடா இல்லை பொண்டு நாயிலா ரோசக்காரன வெட்டி அடிச்சிருக்கா? மோகன் சிராஜ் ரோசப்பட்டு வெட்டிக்கணும், சாது செல்வராஜ் ரோசப்பட்டு வெட்டி இருக்கணும். ஆத்தால ஆனந்த் மாட்டு இருக்கேன் பாருங்க, மொட்டையடிச்சு அவன் வெற்றிக்கணும். அவன் மொட்டையடிச்சு ஏட்டா மொட்டையடிச்சுனா எங்க ஆத்தா சோரம் போயிட்டான், அவளை வெட்டாம விட மாட்டேன், வெட்டி அதுக்கு மொட்டையை போட்டிருக்கேன். ஒரு நேர்த்திக்கடை போட்டேன், எங்க ஆத்தா தேவடியால போயிட்டு அவளை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சிருவானா? வாழ்த்து நகரேன். ஆமா, அந்த தேவடியாத்திரத்துல காசுல பணக்காரனா இருக்கான், ஊழியக்காரன் போறான். வாழ்ந்து நேரம் பொண்டாட்டி வந்து அப்படி வர்ணிச்சு ஆண்டவர் சொன்னாராம், உன் பொண்டாட்டி இப்படி வரும்டாண்டு. அதான் அவர் பிரசங்க எடுக்கிறது கேட்டீங்களா? அன்பான தேவப்பிள்ளையே இந்த நாளிலே ஏன் கொஞ்சிற போனா அவன் புரிச்சுக்கிட்ட கொஞ்சம் இப்படிதான் ஒரு பாசிட்டிவ் கொண்டாட்டிக்கு பிறந்த நாள்ப்பா, பிறந்த நாள் கொண்டாடிருக்கா. கொண்டாடினோடனே 2 இளந்தாரி போய் வந்திருக்காங்க. இவ கேட்க வேண்டி புருஷனுக்குள்ள வாயில் விட்டணும். அவங்கள பார்த்து சொல்லு அப்படின்னு அவங்க வட்டம் போட்டாங்க வீட. அடுத்து போய் கேட்க விட்டலாமா? விடுவானா? அப்புறம் வீட்டுல என்னடா அவனை பொண்ணு வாப்பானோட பாசிட்டிவ் கொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு எனக்கு முடிச்சா பாசிட்டிவ் கொண்டாட்டி கூட பேசி என்ன கட்டி வச்சிருக்கேன். எப்பா உண்மை கதையை சொன்ன என்னப்பா? உண்மை சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கோச்சாரவர்களே அவன் பொண்டாட்டி அவனுக்கு போய் கேக் கூட்டினாடா. என்ன செய்யறது? அவங்க நாட்டுல அது பழக்கம், யார் வந்தாலும் கேக் கூட்டுவாங்க. அது மாதிரி இவன் வாட்டில் ஊட்டி விட்டானே, போச்சுனே கேவலமா போச்சுனே. நான் இல்லாதப்போ வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. ஏன் ஊட்டுறா? அவனுக்கு தெரியாத. அப்புறம் மனக்கணக்கு போட்டுருவான்ல, மனக்கணக்கு போட்டுருவான். அடே அப்போ வாயில ஊட்டிட்டா, அப்போ நம்மளை மறைமுகமா நம்மளை பாக்குறா. கேவலம் தானே. உங்களால தானே கரெக்டா இருக்கணும். உன் புருஷனுக்கு கேட்க ஊட்டிட்டு பேசாம இருக்கலாம். அவளை பிறந்தநாள் கொண்டாடினா எப்படி வச்சிருக்கீங்க? இந்தியாவில் என்னாலா எந்த இந்தியாவில் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கற்பு முக்கியங்களா? இப்ப சபையில கற்பு இல்லையில, கருப்பு தான் இருக்கேன். இன்னைக்கு உங்கள் மேல் அங்கதான் உட்கார வைக்கணும், அந்த உருளையில தான் உட்கார வச்சிடணும். சபையில கருப்பு தான் இருக்கேன். பிளாக் பிளாக்கி செல்லம்மா புருஷன் என்ன செய்யறா? ஹை பிளாக்கி அப்படின்றா. ஆமா, கருப்பு தான், பிளாக்கி தான் எனக்கு பிடிச்ச நேசர். இவர என்ன விளையாண்டு வெளிச்சமா இருந்துக்கிட்டு ஜெயிச்சு சொல்றாப்பா சபாகாரி, சபை பொண்டாட்டியே பொண்டாட்டி சொல்றான். அவன் எப்படி கருப்பா இருந்தாலும் அப்படி ஒரு கலை. இவன் செவேண்டு
வெளிச்சமா வேற பளீர்ந்து எனக்கு பிடிக்கலப்பா. பிளாக்னா இருளு, இருளுன்னா யாரு? லூசிபரு. பிளாக் என்றால் என்ன? இருளு. இருள் என்றால் என்ன? அவர்தான் லூசிபரு. வெளிச்சம் என்றால் என்ன? அவர்தான் வெளிச்சம். அவர்தான் உன்னதமானவர். உன்னதமானவர் யாரு? அவரே இயேசு. உன்னை பிளாக்கிய பார்த்தேன், உன்னை கண்டவுடன் போதை உண்டாகுதே. இவரை பார்த்தேன், உன்னை கண்டவுடன் வெளிச்சத்தை பார்த்தோன்னு எரிச்சல் உண்டாகுதே. ஏன்னா நீதி பிரமாணம்லாம் பிடிக்கல. பிறர்க்காக வாழணும், பிறர் நீர் தொடக்கணும், பிறர் பசியை போக்கணும், உன்னிடத்தில் அன்பு உருவாள, பிறரிடத்தில் அன்பு உருவாயாண்டு வாழணும். அவர் அப்படி சொல்றாரு. அந்த புருஷன் ஒப்பலை இல்ல. இங்கிட்டுவே உன்னை கொடீஸ்வரியாக்குறேன், உன்னை அப்படியே சோடிக்கிறேன், மெத்த வேணுமா மெத்த வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் மனம் போல உன்னை கூப்பிட்டு போறேன், ஊரெல்லாம் சுத்த வைக்கிறேன், பூமியெல்லாம் உன்னை ஆளுகை செய்ய வைக்கிறேன். அதான் உனக்கு டான்ஸ் ஆடினாப்பா ராஜா முன்னாடி. டான்ஸ் ஆடி முடிச்சுன்னு உனக்கு என்ன வேணும் கேட்டா, யோகான் சாணியின் தலை வேணும்ட்டான். எப்படி டான்ஸ் ஆடுற தேவடி ஆளுக்கு ஒரு உத்தமே தலை. அப்ப உத்தமனை பிடிக்கல சொல்றாருல, விரியம்பாப்பு குட்டியலாம் என்னங்கடா அப்படின்றார். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வயகாட்டினதை ஆடுற வரங்களின் வேறு கோடாரி வைக்கப்பட்டாச்சுடா. ஒவ்வொரு மனுஷன் தலையிலும் கோடாரி இருக்குடா, மரியாதை மனம் திரும்புகடா அப்படின்னு இருக்காருப்பா. இன்னைக்கு சொல்றாருல்ல, இயேசு சொல்றாரு மனம் திரும்பணும்னா வெட்டுனா கீழே போடப்படுவேன். இயேசு சொல்றாரு. நல்ல கனி எங்க இருக்கு? பிறருக்காக வாழ்றது நல்ல நற்கனி, தனக்காக வாழ்றது அது கசப்பான கனி. அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவருடைய பண்டிகைகளையும், அவருடைய மாத பிறப்புகளையும், அவருடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். எல்லாம் இந்த சபையை பூரா ஒழிச்சு போடுவோம்ட்டார். மரியாதையா திருந்திக்க சபை. தேவடியா சபையெல்லாம் திருந்திரு. அவரே சொல்லிட்டாரு, பொண்டாட்டி தேவடியா போயிட்டாரு, தேவடியால போயிட்டாரு. பிரசங்கமே இருக்குல்ல, எவன்டா என்னடா சொல்ல முடியும்? சொல்றாங்க இவர் என்ன அப்படி பேசுறாரு, இது எப்படிடா பேசுறது? சோரம்னா யாருக்கு என்ன தெரியும்? இன்னும் கிராமத்துல போய் வேசி அப்படின்னா என்னது யோசியா அப்படின்னா, இல்லம்மா வேசி யோசிச்சு சொல்றேன், யோசிக்கிறேன். என்ன யோசிக்க சொல்றீங்க அப்படின்னு அப்புறம் கேட்பா. நீ போறையில ஒரு சபைக்கு, அந்த சபை வேசி சபை, ஓஹோ ஏச்சி சபையா அப்படின்னு. எல்லாம் அறிவிட்ட சிரிக்கி, அது ஆண்டவருடைய பொண்டாட்டில தேவடியாலா போயிட்டாலாம்னா அந்த சபை பூரா தேவடியாலாம் சபை பூரா சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொன்னா தானே புரியும். படிக்காதவங்க எப்படியா புரியும்? யூடியூப்ல ஒரு நிமிஷம் இருப்பேன் படிக்காதவங்க ஆடி தட்டி ஆடி வச்சு பார்ப்பாங்க, ஆடி கொண்டு வந்து ஆடி வச்சு பார்ப்பாங்க. சொன்னா தானே தெரியும். ஏன் தமிழ்நாடுல சொன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? அவன் எனக்கு மனைவியும் இல்லை, நான் அவளுக்கு புருஷனும் இல்லை. ஏன்னா அவன் உலகத்தை நோக்கி போயிட்டான். உலக நேசரோட சுத்தி திரிறான், உலகத்தை நேசிக்கிறான், பரலோகத்தை நேசிக்க மாட்டேன்றான். பரலோக பிரமாணங்களை அவமதிக்கிறாள், உலக பிரமாணங்களோடு சிக்கி பின்னி பிணைஞ்சு கிடக்கிறான். பரலோக பிரமாணங்களை சொன்னா முள்ளா தெரியுது அவளுக்கு. கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கிறவன் தாண்டா கிறிஸ்துவனா. அதெல்லாம் நாங்க ஏசுவின் பிள்ளை, நாங்க ஏசப்பா இல்லை. இந்த என்ன சொல்லிட்டு போறேன், நானு நீ வேசித்தனம் பண்ற வரைக்கும், ஓத்தா போ தேவடியாளா இருக்கிற வரைக்கும் இந்த ஓசியா கத்துன மாதிரி நான் என்ன செய்வேன், இந்த தீர்க்க தரிசி மாதிரி நானும் கத்திட்டே இருப்பேன். இல்ல தேவடியா மக்கா அவ காத்தா இருப்பா, இல்ல தேவடியா மக்கா நீ வைக்கிறேன் அவ காத்தா தேவடியா அப்படின்னா யாரு? அவ காத்தா சபை. கத்ததாய்வா சொல்ற அவருடைய சபைதான் சொல்லிட்டார்ல. ஆனாலும் சேர்த்துக்கிறேன்றாரு. உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு நீ எத்தனை வயதோட சுத்தி திரிஞ்சானு உன்னை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன்றாரு. ஆனாலும் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுத்த எண்ணெய் திராட்சை ரசம் என்ன சகனையும் கொடுத்து பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்தே வச்சிருந்துருக்காரு. பொண்ணு வெளியில என்ன தெரியுமாப்பா? பொக்கிசம் என்ன தெரியுமாப்பா? ஞான அறிவு. இது யாருக்கு பிடிக்கும்? நல்லா 500 ரூபா நகை செஞ்சு போட்டா புருஷன் பிடிக்கும் பொம்பளைக்கு. அதாவது அந்த வீட்டில் வாரு எப்படி பொண்டாட்டியை வச்சிருக்கேன், அப்படி சுமக்கிறேன், தூக்கி சுமக்கிறேன், தொட்டிலாடி தூங்க வைக்கிறேன் சொல்லுவா பொம்பளை. அதான் சமகாரி சொல்றா. அந்த புறஜாதி எப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கான்,
நான் சபைக்கு வந்து நான் என்னத்தை கண்டேன் சொல்றான்ல, மாப்பிள போல சொல்றான் இல்ல, ஆண்டவரே அந்த புறச்சாரி மக நல்லா படிக்குது, அது 500 மார்க்குக்கு நெருக்கி வாங்கிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளை என்னடான்னா உங்க பிள்ளை எப்படி ஆண்டவர் பிள்ளை ஆக முடியும்? நீ சோரத்தினால பெற்றது தானே, வேற சுபாவத்துக்கு தானே பெற்றிருக்க. அதனால என்ன செய்வோம், எந்த சபைகளும் இன்னைக்கு எல்லா சபைகளும் என்னப்பா அவர் மனைவி தான், ஆனா எல்லாம் தேவடியாளா போச்சு. நீங்க இன்னும் ஜென்டில்மேன் மாதிரி பேசிக்கிறீங்க. எல்லாம் எல்லா சபைன்ற அவருடைய பொண்டாட்டி தேவடியாளா போயிட்டான், சோரம் போயிட்டா, பிள்ளை ஊரா சோர பிள்ளையா போச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையே இல்லை, மறுபடியும் பிறக்கணும்ல. அதான் சொல்றாரு, வர்றேன் அவர் பெரிய ஊழியாகிறேன் வந்து நடிச்சாம 12 மணிக்கு நடிச்சாமத்துல 2 மணிக்கு வந்து பார்க்க வர்றேன். ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்துல தேவன் இல்லைன்னா இப்படிப்பட்ட கிரியைகளை யாரும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஒரு ஆள் மறுபடியும் பிறக்கிறனா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறக்கணும், பழைய ஆள் சாகணும். அதே ஞானஸ்நானம். எங்க செத்துருக்காங்க? மாமியார் மறுபடியும் சண்டை நின்று வச்சா, படம் சீரும் சிறப்புமா வருது. புரிச்சு முன்னாடி சண்டை நின்று வச்சா, சீரும் சிறப்புமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பணம் ஆசை எல்லாம் போயிட்டாங்களா, பிறர் பாரம் சுமந்து பிறர் எண்ணி துணிச்சு பிறர் பசியை போக்கி ஊழல் சப்பானி குள்ளூர் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பா வாழ்ந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து கமகமன்னு அந்த இருதயத்தில் உட்கார போறாரு, மணக்குதுண்டு. எங்கோ மனம் வீசுது. அதான் நடக்குது சபையில. ஆமா, அவங்க கோமணத்தை கலத்தியே முதல்ல துவச்சு சுத்தமா கட்டிக்க. ஆமா, எங்கோ மனம் வீசுது. நல்லவன வர்ற வரைக்கும் எங்கோ மனம் வீசுது. நன்மணம் இல்லையில, நற்குணம் இல்லையில, கேவலப்பட்டவங்களா இல்லை சபை சோடிக்கிறாங்க. எங்க சபையை இடிச்சு 1 கோடிக்கு செலவு பண்ணி கட்டிருக்கோம். உங்க ஆத்தாலவே தேவடியாளா, நீ டெக்கரேஷன் பண்ணி தேவடியாளா அனுப்புற. அப்படியே போ, ஒரு நாள் கூட்டுக்கு வந்து காட்டுறேன் பாரு என் சபையை பத்தில, எங்க சபையை இத்தனை கோடிக்கு நாங்க வந்து டெக்கரேஷன் பண்ணி கட்டிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட காட்டினாங்க. எல்லாரும் சீசர் வந்து காட்டினாங்க. என்ன சொன்னாரு, இதெல்லாம் ஒரு கண்ணீர் மேல ஒரு கண்ணீர் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். இவன் 1 கோடிக்கு செலவு பண்ணாடா அப்ப கேட்கணும்ல, இல்லை பைபிள்ல சொல்லிருக்காரா இதான வாத்தா வாத்தானுக்கு 1 கோடி போட்டு டெக்கரேஷன் பண்ணி தேவடியாத்தனம் பண்ண விடுறீங்களா அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கறதுக்கு தான் நம்ம கூட்டம். அல்லேலூயா. ஓ நீசமான எங்க ஆளு எந்திரிச்சு ஒவ்வொரு ஆளும் கேள்வி கேட்கும் போது உன் கோமனை வீசித்தான் எங்கோ மன சொன்னாங்கல்ல. எங்கேயாச்சும் ஒரு சபை நல்ல சபை இருக்கு கேட்டான்னு சொன்னாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கோ மன வீசும். அதனால இப்ப ஏன் வயிறேன்றது தெளிவா புரிஞ்சிருச்சா? என்னப்பா தேவனுடைய சபை இல்லை, எல்லா சபையில தேவடியா சபை. வாத்தால முதல்ல திருத்துடா. அடேங்கப்பா பேசி பார்த்தா தானே தெரியும். இப்போ உங்ககிட்ட வந்து பேசிட்டு முடியுமா? நாளைக்கு பாண்டிவரத்துக்கு பரிச்சை தயாராயிருச்சு. எப்படி சத்தமா பேச போறான்னு அவனை பார்த்தே ஆகணும். என்ன பண்ண இன்னைக்கு ஒரு ஆள் வந்து சிக்க போகுது. எங்க அங்க பூரா எங்கோ மனம் ஒண்ணு ஆகாது. என்னப்பா எல்லாம் வீசுற வேலையாத்தையும் வர போறாங்க பார்க்க வர்றேன் பூரா. எப்படி ஒரு தேவடியால வந்து கட்டுவாரு? மனவாட்டி தேவடியாலா போயிட்டா எப்படிப்பா வருவாரு? அவர் உத்தமே, உத்தமேப்பா, பரிசுத்தர்ப்பா. பொண்டாட்டி கெட்டு போனாலும் உன்னை சேர்த்துக்கிறான்னு சொல்ற உத்தமமான உத்தமே, இறக்கத்தில் இறக்கம், அப்படி ஒரு இறக்கம் உள்ள அன்புள்ள ஒரு புருஷன் வரும். ஆனாலும் கோவம் வரும்ல, எல்லாத்தையும் உரித்து நிர்வாணமாக்கி தெருவில் விட்டுருவாங்க. இனிமேல் ஊர் உலகம்லாம் தெரிச்சிருவேன். ஊர் உலகம் பூரா எல்லா சபையிலும் அந்த ஒரு ஆள் பேசுறான்டா யூடியூப்ல, அது பூரா தேவையாடா போன் பேசுறது ஒரு ஆளுக்கு. ஹலோ இந்த மாதிரி பவுன் டிவில இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உடனே பாரு, இந்து சமுதாயமே பார், முஸ்லிம் சமுதாயமே பார், கிறிஸ்துவ சமுதாயமே
பார்த்து நாசமா போ. ஓத்தால திருத்துற வழியை பாரு. உனக்கு எனக்கு போன் பண்ணி நாங்க எப்படி பேசிருக்கீங்க, ரொம்ப வல்கரா பேசுறீங்க, இல்ல ஓத்தால திருத்துறா தேவடியாமனே அப்படின்னு கேட்பேன் நானு. இப்ப என்கிட்ட ஒருத்தன் போன் பண்ணானா, டேய் தேவடியாமனே ஓத்தா தேவடியால அலையிறாடா, அவளை திருத்துற வழியை பாடுறா தேவடியாமனே. எங்க ஆத்தால உத்தமியா தாண்டா நாங்க வச்சிருக்கேன். உத்தமி வகுத்துல பறந்துருக்கா நாங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம சபை உத்தமி. இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன வச்சிருவாரு, வந்துருவாரு. அப்ப நம்ம ஊரை உலக நேசத்தை தூக்கி எறியணும்ல, காலிண்டில் போட்டு மிதிக்கணும். உலக நேசத்தையும் உலக இச்சைகளையும். சே, 4 பேருக்கு நன்மை செஞ்சு தான தர்மம் செஞ்சு பிறர் வாழ சுமந்து பிறர் கண்ணீரை துடைச்சு பிறர் பசியை போக்கி கொடுக்கிறவர்களா வாழ்ந்து சாவோம். அல்லேலூயா.